ஓம் ஸ்ரீ சைலே பாத்திரம் தீபக்யாதி குணார்ணவம் யதேந்திர பிரவணம் வந்தே ரம்யஜா மாதரம் முனிம் ரம்யஜா மாத்ரு யோகேந்திர பாதரேகாமயம் சதா ததா யத்தாத்ம சத்தாதிம் ராமானுஜ முனிம் பஜே லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்யமாம் अस्मदाचार्य पर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् यो नित्यमच्युत पदाम्बुजयुग्म व्यामोहद सदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धो रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये माता पिता युवतयस्तनयादि विभूतिः सर्वं यदेव नियमेन मतन्वयानाम् आद्यस्नः कुलपते वगुलाभिरामम् श्रीमत्ततङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना भूतं सहश्च महदाह्रिय भट्टनाद श्रीभक्तिसार कुलशेखर योगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकाल यतीन्द्र मिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् श्रीमत्यतीन्द्रवरयोगि पताब्ज भृङ्गम् श्रीवानशैलमुनिवर्य दयैकपात्रम् विख्यातवेदशिखरोभय तत्त्वबोधम् रामानुजं कलिजितं मुनिमात्रयामः பணவாழ் அரவணை பள்ளி கொள்பவர்க்கு எவ்வுயிரும் குணபோகம் என்று குறுகை கதிபன் உரைத்ததுய்ய உணர்பாவின் உட்பொருள் ஒன்றும் அறியா உலகறிய வனவாளன் மாறன் மனமுறைத்தான் வன்முடும்பை வந்தே நாயனார் திருவடிகளே சரணம். இன்னைக்கு ரிவிஷன் பண்ணலாம்னு சொன்னோம். ரிவிஷன் பண்ணிக்கலாமா? அதான் 38 பண்ண போறோம். 37 வேணாம்னு நினைக்கிறேன். அது கொஞ்சம் ஈஸியா தான். மத்தவங்க எப்படி சொல்றாங்களோ, யாரு என்ன சொல்றாங்களோ 37 வேண்டியது இல்லம்மா. அது இது இல்லையா, அது ஆத்மாவுடைய குணங்களை உருவகப்படுத்தப்பட்டது, அது வேண்டியது இல்ல. அதாவது விகாசம் அது 38 தான். அதுதான் கொஞ்சம் குழப்பமா இருந்தது. அது கொஞ்சம் ஜஸ்ட் மாதிரி பண்ணீங்கன்னா பண்ணிடலாம் கண்டிப்பா பண்ணிடலாம். இப்ப என்ன அப்படின்னு சொன்னாக்கா, இந்த சூத்திரம் ஒரு வாட்டி படிச்சிடுறேன். படிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணி கொஞ்சம் சுருக்கமாக அதை இன்னொரு வாட்டி பார்த்துடலாம். சூழ்ச்சி அகற்ற நீர் என்னும் பழி இணக்கி எங்கனே என்னும் மேலெழுத்து முன்னின்றா இவளை நீர் என்னும் இருபடை மெய்காட்டு நீர் என்னே என்னும் உடன்பாடு இடையில்லை என்னும் புதரல் எங்கிருந்து நடந்தாள் எனும் கொண்டாட்டம் அவஸ்தா திரய விருத்தி. இதுதான் சூத்திரம். இப்போ ஒரு ஆரம்பத்துக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, திருவெட்டெழுத்து, தாய் பேச்சு, தாய் பாசுரம், தோழி பாசுரம் எல்லாத்தையும் ஒரு பக்கமா வச்சுட்டு நம்மாழ்வாருடைய மனநிலையில இருந்து நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறோம். இந்த அவஸ்தா திரயம், அதாவது 3 விதமான மனநிலைகள், பிரக்ஞாவஸ்தை அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, இது எல்லாமே நம்மாழ்வாருடைய மனநிலை, அவருடைய மனநிலை தான். இப்ப அவர் என்ன பண்றாருன்னா, அந்த திருவெட்டெழுத்துல அந்த ஒவ்வொரு பதமா எடுத்து அவருடைய மனம் அதிலே செல்கிறது. இப்ப முதல்ல பிரணவத்துல அவருடைய மனம் லயிக்கிறது. பிரணவத்தால தெரியப்படுத்துவது என்ன? அ என்னும் எழுத்தால் அறியப்படும் எம்பெருமானுக்கே, மா என்னும் எழுத்தால் அறியப்படும் ஜீவாத்மா அடிமை, அவனே உரியவன். அவன் தனக்கும் உரியனல்ல, பிறர்க்கும் உரியனல்ல, எம்பெருமானுக்கே உரியன் என்பது அந்த பிரணவத்தால அவரு நம்மாழ்வாருடைய மனசுக்கு படுது. அடுத்தது நமபதம். நமபதத்துல என்னன்னா, நான் என்னை காப்பாற்றிக் கொள்ள கடவேன் அல்லன், என்னை ரட்சித்துக் கொள்ள என்னால் முடியாது, எம்பெருமானே என்னை காப்பாற்ற வேண்டும், அவனே உபாயமாக வேண்டும் என்பது நம பதார்த்தம். அது நம்மாழ்வாருடைய மனசுல படுது. மூணாவது நாராயண பதம். நாராயண பதத்துல எம்பெருமானுடைய ஐஸ்வர்யம், அவனுடைய அழகு, அவனுடைய குணம் அதெல்லாம் தெரியுது. இந்த மூன்றுமே நம்மாழ்வாருடைய 3 மனநிலைகள். பிரணவத்துல ஈடுபடுவது உண்டு, நம பதத்தில் ஈடுபடுவது உண்டு, நாராயண பதத்தில் ஈடுபடுவது உண்டு. இதைத்தான் உருவகப்படுத்தி தோழி, தாய் மற்றும் தலைவி அப்படின்னு சொல்றாரு.
இப்ப என்னன்னா, இப்ப நம்மாழ்வார் முதல்ல பிரணவத்தை நினைச்சுக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. அப்ப என்னன்னா அதுல என்ன சொல்லுது, எம்பெருமானுக்கே உரியவன் இந்த ஜீவாத்மா அப்படின்னு அந்த சம்பந்தம் அவர் மனசுல படுது. நம்ம பதார்த்தால என்ன படுது, எம்பெருமானே உபாயம் அப்படின்னு படுது. அப்ப எம்பெருமானே எல்லா விதமான சொந்தம், எம்பெருமானே உபாயம்னு இருக்கும்போது நாராயண பதத்தால் அறிவிக்கப்படும் அவனுடைய எழிலில் அவனுடைய குணங்களில் ஈடுபட்டால் என்ன அப்படின்னு போகும் மனசு. அந்த மாதிரி போகும். இப்ப அடுத்தது என்னன்னா, இப்ப நம்ம பதத்துல இப்படி இந்த பேராவல் கொள்ளுவது, எம்பெருமான் திறத்திலே பேராவல் கொள்ளுவது ஒரு கால் நம்மை உபாயத்தில் ஈடுபடுத்தி விடுமோ அப்படின்ற அந்த அஞ்சுகை வரும், அந்த பயம் வரும். அதனால தடுக்க பார்க்கும், உபாயத்தில் ஈடுபட்டு விடக்கூடாது அப்படிங்கிற அந்த தடுக்கும் மனசு. அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, என்னதான் இருந்தாலும் அந்த அழகில் ஈடுபடுவது, அந்த குணங்களில் ஈடுபடுவது உபாயத்தில் ஈடுபடுவது ஆகாது, அது அனுபவம் மட்டுமே அப்படின்னு நினைக்கும் பொழுது இந்த சொந்தம், அதாவது அந்த பிரணவத்தால் அறிவிக்கப்படும் அந்த சம்பந்த ஞானம் மற்றும் நமப்பதத்தால் அறிவிக்கப்படும் உபாயத்தில் துணை எல்லாமே இதை கொண்டாட ஆரம்பிச்சிடும். எப்படி இருந்தாலும் நமக்கு நிறைவாக கிடைக்கப்படுவது எம்பெருமானுடைய அனுபவம் தானே. அப்படி எம்பெருமானை அனுபவிக்க விரைவது, அந்த துவரை உபாயத்தில் மூட்டாது, அது உபாயம் ஆகாது அப்படிங்கிற நம்பிக்கை வரும் பொழுது சம்பந்த ஞானமும் உபாயத்தில் துணைவும் எல்லாமே பேற்றில் துவரைக்கு துணை போய்விடும். அவ்வளவுதான். இதுதான் நம்மாழ்வாருடைய 3 விதமான மனநிலை. இதைத்தான் நம்ம தோழி, தாய் மற்றும் தலைவி அப்படின்னு வச்சுட்டு பார்க்கிறோம். இதை மனசுல வச்சுக்கோங்க. அதாவது இந்த 3மே நம்மாழ்வாருடைய மனநிலை. அவரேதான் சம்பந்த ஞானத்தை நினைச்சுக்கிறாரு, அவரேதான் உபாயத்தில் துணிவை நினைச்சுக்கிறாரு, அவரேதான் பேற்றில் வரை படுகிறார். பேற்றில் வரை ஆகும் பொழுது உபாயத்தில் மூட்டி விடுமோ, பிரபன்னக்கு மரியாதை மீறி விடுவோ என்று அஞ்சுகிறார். அதுவும் இருக்கு. ஆனா அப்படி இல்ல, உபாயத்துல ஒரு காலம் மூட்டாது, அனுபவிக்க நினைப்பது வேறு, உபாயமாக எடுப்பது வேறுன்னு தெரிஞ்ச உடனே அது போகும், அனுபவிக்க போகும். அதுக்கு சம்பந்த ஞானமும் உபாயத்தில் துணைவும் துணை போகிவிடும். இதுதான் சுருக்கமான கருத்து. இதைத்தான் இந்த பாசுரங்கள்ல இந்த தோழி பேச்சுட்டு இந்த 3 நிலைகளை பிரிச்சு போட்டிருக்காங்க. இப்ப நான் படிக்கிறேன். இப்ப படிச்சு இந்த கருத்தை மனசுல வச்சுட்டு நீங்க யோசிச்சு பார்க்கும்போது அது நல்லா புரியும். ஒரு இடத்துல வேணா நம்ம நிறுத்தி நிறுத்தி கூட புரிஞ்சுதா இல்லையாங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். முதல்ல இப்ப தோழிமாரும் தாயாரும் தலைவி நிலைக்கு நீதான் காரணம் என்று ஒருவை ஒருவர் குற்றம் கூறுதல், இந்நிலை பழி என்னப்படுகிறது. பழி என்னப்படுங்க. தோழி யாரு? பிரணவம். தாயாரு? நம்ம பதம். இப்போ இந்த சம்பந்த ஞானமும் உபாயத்தில் துணிவும் ஒன்றின் மீது ஒன்று பழி போடுவதாக நம்மாளுடைய மனசே, அவருடைய மனநிலையே. அது சம்பந்த ஞானத்தால தானே நான் இப்படி இருக்கிறேன் அப்படின்னு ஒரு மனசு சொல்லுது, உபாயத்தில் துணிவு இருப்பதால் தானே நான் இப்படி சொல்லுகிறேன் அப்படின்னு ஒரு நிலை. ஆகையால நெக்ஸ்ட் நான் நாராயணன் எம்பெருமானை அனுபவிக்க செல்லலாம் அப்படிங்கிறது கடைசி கட்டமா வருது. இப்ப நான் ஒன்னொன்னா இதை பார்த்துக்கலாம். தோழிமாரும் தாயாரும் தலைவி நிலைக்கு நீதான் காரணம். தலைவி நிலை என்ன? இந்த பிரபன்ன குல மரியாதையை மீறி அவள் எம்பெருமானை அனுபவிக்க துணிகிறாள், அதுதான் தலைவி நிலை. அதுக்கு நீதான் காரணம் அப்படின்னு சம்பந்த ஞானம் உபாயத்தின் துணிவு மீது பழி போடுகிறது, உபாயத்தில் துணிவு சம்பந்த ஞானத்தின் மீது பழி போடுகிறது. அவ்வளவுதான். இதான் நம்மாழ்வாருடைய 3 மனநிலை. அவ்வளவுதான். அவர் உட்கார்ந்து இப்படி எல்லாம் யோசிக்கிறார். அவ்வளவுதான். சூழ்ச்சி அகற்றினீர் என்னும் பழி. தாயார் தோழிகள் மீது பழி சுமத்துவது. தாயார் யாருங்க? நம்ம பதம். அதாவது உபாயத்தில் துணிவு, எம்பெருமானே உபாயமாக வேண்டும், மற்றொரு உபாயத்தில் நாங்கள் ஈடுபட மாட்டோம் என்று சொல்லக்கூடிய அந்த பிரபன்ன குல மரியாதை, உபாயத்தில் போக மாட்டோம் அப்படிங்கிறது. சோ இப்ப தாயார் தோழிகள் மீது பழி சுமத்துவது. தாயார் யாரு? நம்ம பதம், நம்ம பதார்த்தமாக இருப்பது. தோழி யாரு? அந்த பிரணவம், பிரணவத்தின் மீது. தோழிமான் பலர் கொண்டு போய் செய்த சூழ்ச்சியை யாருக்கு உரைக்கே அப்படின்ட்டு பெரியாழ்வார் திருமொழியில இருந்து எடுத்திருக்காங்க. இந்த தோழிமார்கள் தானே இந்த தலைவியை கொண்டு போய் அங்கே அந்த தலைவனை காட்டி கொடுத்தார்கள். உள்ளுரை பொருளாக இருப்பது என்ன? இந்த சம்பந்த ஞானம் தானே இந்த ஜீவாத்மாவுக்கு எம்பெருமானை அனுபவிக்க வேண்டும் என்கிற அந்த ஆவலை தூண்டியது அப்படின்னு தான் அங்கு ஒரு உள்ளுரை பொருள். தோழிமார் பலர் கொண்டு போய் செய்த சூழ்ச்சியை யாருக்கு உரைக்கேன்?
இத வந்து ரொம்ப ஒரு நல்ல ஒரு பிக்சரஸ்கா பண்ணி சொல்றாங்க. இது ஒரு சூழ்ச்சிங்கிறாங்க. இந்த சம்பந்த ஞானத்தை தெரியப்படுத்தி அந்த தலைவனிடம் எம்பெருமானிடம் ஈடுபடுத்தியது இந்த சம்பந்த ஞானம் தானே, இதை யாரிடம் சொல்வேன் அப்படின்னு சொல்ற மாதிரி இங்க வருது. தோழிமார் பலர் கொண்டு போய் செய்த சூழ்ச்சியை யாருக்கு உரைக்கேன்? சம்பந்த ஞானம் காரணமாகத்தானே இந்த பேராவல் வந்தது, பேற்றில் வரை வந்தது அப்படின்ட்டு இந்த பழிய வந்து தோழிமார் மீது தாயார் போடுகிறார். தோழிமார் பலர் கொண்டு போய் செய்த சூழ்ச்சியை யாருக்கு உரைக்கேன் என்கிறபடி இவளை கொண்டு போய் அவ்வெம்பெருமானிடத்தில் அகப்படுத்த இப்படி ஆக்கினவர்கள் தோழிமார் அன்றோ என்று தாயார் தோழி மீது பழி சுமத்துகிறாள். சம்பந்த ஞானம் தெரிஞ்சதால் தானே ஆழ்வார் இப்படி பேற்றுக்கு துவரிக்கிறார், எம்பெருமானை கூட வேண்டும் என்று துவரிக்கிறார். ஆகிய சம்பந்த ஞானம்தான் முக்கியம் அப்படின்ட்டு இந்த தாயாரே நம்ம பதம் உபாயத்தில் மூல மாட்டேன் என்பதை தாண்டி அங்கே போக சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சம்பந்த ஞானம் வந்து இங்கே சொல்லுவதாக சொல்கிறது. தாயார் தோழிகள் மீது பழி சுமத்துவது. நம பதார்த்தம் வந்து பிரணவத்தை சுட்டி காட்டுவதாக, பிரணவத்தின் அறிவு இருப்பதால் தான் இப்படி போகிறார் அப்படின்னு சொல்ற மாதிரி தாயார் தோழிகள் மீது பழி சுமத்துவது. நீங்கள் தானே இந்த சம்பந்த ஞானத்தை காட்டித்தானே நீங்கள் எப்படி ஒரு இந்த பேற்று வரையை ஏற்படுத்தினீர்கள் அப்படின்னு குற்றம் சுமத்துறது முதல். அடுத்தது தோழிமார்கள் தாயார் மீது பழி சுமத்துவது. என்னன்னா, தொலைவில்லி மங்கலம் கொண்டு புக்கு அமுத மென்மொழியாலே நீர் உமக்கு ஆசை என்று அகற்றினீர் அப்படின்ட்டு சம்பந்த ஞானம் வந்து இங்க நம பதார்த்தத்தை மீற, அதாவது உபாயத்தில் துணிவு. இந்த உபாயத்தில் துணிவு எப்படின்னாக்கா, இந்த தலைவி சின்ன பொண்ணா இருக்கும் போதே அவளை தொலைவில்லி மங்கலத்துக்கு கொண்டு போய் இதோ இவன் தான் எம்பெருமான், இவனே நமக்கு உபாயம்னு நீங்க தானே காட்டி கொடுத்தீங்க, ஆகையால் இப்ப வந்து அவளை போக வேண்டாம்னு சொன்னால் அவள் எப்படி போகாமல் இருப்பாள்? எம்பெருமானே உபாயம் என்று காட்டி கொடுத்தது நீங்கள் தானே. அப்படி இருக்க அங்கு கொண்டு போய் அவளை காட்டி விட்டு இப்பொழுது நீங்கள் போக வேண்டாம் என்றால் அவள் எப்படி போகாமல் இருப்பாள் அப்படின்னு கேட்டவர். இதையே மனசுல வச்சுக்கோங்க. சம்பந்த ஞானம் ஒரு பக்கம், பேற்றிலே இது உபாயத்தில் துணிவு, பேற்றிலே பதற்றம். இது மூணுல ரெண்டு ஒண்ணுத்துக்கு காரணம், ஒண்ணு எதிர்க்கிறது, அந்த மாதிரி வருமே தவிர மற்றபடி இதுல வெறும் தொந்தரவானது ஒண்ணுமே கிடையாது, கஷ்டமானது ஒண்ணுமே கிடையாது. இப்போ இந்த செக்ஷன்ல யாருக்காச்சும் சந்தேகத்தை கேட்டுக்கலாம், இப்பவே கேட்டுக்கலாம். அதாவது இந்த இந்த உபாயம் அப்படின்னு நீங்க சொல்றது வந்து இட்ஸ் நாட் தி பாத் இல்ல, அந்த இடம் எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க. உபாயம் உபாயம் என்பது என்ன, அது மட்டும் கொஞ்சம். உபாயம் அப்படிங்கிறது இப்ப நான் சொல்றேன், ஒன்றை அடைவதற்கான வழி, மார்க்கம், நெறி. நெறி. இப்போ ஒரு குறி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், யூ ஹேவ் அத போய் ரீச் பண்றதுக்கான அந்த மெத்தட் தான் உபாயம். உபாயம் ரைட். பட் இங்க வந்து பெருமாளே உபாயம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும் இல்லைங்களா? பெருமாளே உபாயம், அவனுக்கு மற்றொரு உபாயம் கிடையாது. இப்போ உபாயத்தில் துணிவு என்பது அதுதான் இல்லையா? உபாயத்தில் துணிவு என்பது அதுதான். அதாவது என்னன்னா, இப்ப வந்து உபாயம் அப்படின்னு மோட்ச சாதனங்கள், மோட்சத்திற்கான உபாயங்கள், மோட்சத்தை அடை என்னென்ன உபாயங்கள் உண்டு அப்படின்னாக்கா, நம்ம பகவத்கீதையில தேவரீர் கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. கர்ம யோகம், ஞான யோகம், பக்தி யோகம், அப்புறம் அவதார ரகசியம், புருஷோத்தம வித்யை, நிறைய போகுது. அவை எல்லாமே உபாயங்கள், எல்லாமே உபாயங்கள். இப்போ இவர்கள் எல்லாம், இந்த ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் என்ன பண்றாங்கன்னா, அந்த உபாயங்களை எல்லாம் விட்டு விட்டு எம்பெருமானையே உபாயமாக பற்றுகிறார்கள். நீயே உபாயமாக வேண்டும். அந்த உபாயத்தில் துணிவு, அந்த உபாயத்தை செலக்ட் பண்றதுல, உபாயத்தை தேர்ந்தெடுப்பதுல, நான் கர்மயோகத்தை தேர்ந்தெடுக்க மாட்டேன், ஞான யோகத்தை தேர்ந்தெடுக்க மாட்டேன், பக்தி யோகத்தை நான் தேர்ந்தெடுக்க மாட்டேன், உன்னையே நான் உபாயமாக பற்றுவேன், அப்படி இருக்கிறது தான் உபாயத்தின் துணிவு. அதுதான் அந்த நம பதார்த்தத்தால தெரியப்படுத்து. நான் மம, என்னை என்னால் காப்பாற்றிக் கொள்ள முடியாது, உபாயங்களில் ஈடுபட்டு உன்னை அடையும் திறமை எனக்கு கிடையாது, ஆகையால் நீயே உபாயமாக வேண்டும் அப்படிங்கிறது. இது கிளியரா இருக்குங்களா? சரி. சோ உபாயம் அப்படின்னா நெறி. அதுக்கு இன்னொரு பேர் வந்து பிராபகம் அப்படின்னு பேரு. பிராபகம், உபாயம், நெறி, இது எல்லாமே ஒரே இது. அதாவது the method
ஆஃப் அட்டைனிங் யுவர் கோல். அது கோல் தான் வந்து குறி. அதுக்கு உபேயம்னு பேரு, பிராபியம்னு பேரு, குறி அப்படின்னு பேரு. ஆறும் பேரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆறுன்னா வழி, பேருன்னா அடையக்கூடிய அந்த இடம். அந்த மாதிரிதான். சோ உபாயத்தில் துணிவு அப்படின்னாக்கா வந்து எம்பெருமானையே உபாயமாக பற்றி மற்றொன்றை பற்றி நான் நினைக்க கூட மாட்டேன் என்று இருப்பதுதான் அந்த உபாயத்தில் துணிவு. உபாயத்தில் துணிவு, எம்பெருமானே உபாயம். இப்போ இந்த தலைவின்னு சொல்றோம் இல்லையா, அதாவது நாராயண பதார்த்தம் பார்க்கும்போது அந்த எம்பெருமானுடைய எழில், அந்த குணங்கள் அதுல ஈடுபட்டு அதை வந்து நாமே அடையலாம் அப்படிங்கிற ஆர்வத்தோட போகும்போது அது ஒரு சமயம் வேறு உபாயங்களில் மூட்டி விடுமோ என்று அஞ்சுது. அதுதான் தாயார் வந்து தலைவிய நீ போகக்கூடாது போகக்கூடாது போகக்கூடாதுன்னு தடுக்கிறா. அப்படின்னா உன்னுடைய இந்த எல்லை மீறி ஆவல் உன்னை கொண்டு உபாயத்தில் மூட்டி விடுமோ என்று அந்த அஞ்சுதல். ஆனா கடைசியில் அந்த கொண்டாட்டம் வந்த ஸ்டேஜ்ல என்னன்னாக்கா, இது வந்து உபாயத்தில் ஒரு காலம் மூட்டவே மூட்டாது, இது எம்பெருமானை அனுபவிப்பதே ஆகும் என்ற முடிவு வந்த பிறமே எல்லாருமே தோழி தாய் எல்லாருமே வந்து அந்த கொண்டாட்டத்திலே போய்விடுகிறார்கள். எம்பெருமானை அனுபவிப்பதில் உள்ள துவரை, அந்த பேற்றுக்கு துவரை உபாயத்தில் மூட்டாது அப்படிங்கிறதுதான் இங்க வந்து நம்மள புரிஞ்சுக்கணும். அந்த மூட்டி விடுமோ என்ற அந்த பயத்தாலதான் அந்த தாய் வந்து தடுக்க பார்க்கிறார் நம்ம பதார்த்தம். இதுல வேற எதாச்சும் சந்தேகம் இருந்தா கூட கேட்டுக்கலாம். పుష్ప అర్థమైందమ్మా? పుష్ప ఫాలో చెప్పలేదమ్మా, చెప్పమా. த்வரைன்னு చెప్తావే అది ఎగ్జాక్ట్లీ వాట్ డస్ ఇట్ మీన్? த்வரைனா எல்லை மீறிய ஆவல், எல்லை மீறிய ஆவல், எக்ஸசிவ் டிசையர், எக்ஸசிவ் டிசையர், எல்லை மீறிய ஆவல். அதாவது தரையில் கால் பாவ இயலாத ஆர்த்தி, அவ்வளவு ஆசை. துவரை அதாவது உபேயத்தில் துவரை, பேற்றிலே துவரை. அதுதான் அது வந்து நாராயண பதார்த்தம். அந்த மாதிரி பேற்றிலே துவரைனாக்க மிதமிஞ்சிய ஆவல், எக்ஸசிவ் டிசையர் டு அட்டைன் த கோல். வெயிட் பண்ண முடியல, உபாயமாக எம்பெருமானே வந்து என்னை காப்பாற்றுவார் அந்த வரைக்கும் வெயிட் பண்ண முடியாம யூ கோ, நம்மளே அது முன்னால போறது. அப்படி போகும்போது அந்த துவரை, அந்த எக்ஸசிவ் டிசையர் அது வந்து எங்க உபாயமாக மாறிவிடுமோ என்னும் அந்த பயம். இந்த மூன்று நிலைகள் நம்மாழ்வார் மரத்துல மாறி 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 ஓடுறதுனாலதான் இந்த மாதிரி பாசுரங்களை ஏற்றி வச்சு. மைத்திலி சொல்றேன். நம்ம கிளாரிபிகேஷன் இப்போ வந்து நம்ம கீத கிளாஸஸ் ஜெயஸ்ரீட்ட கேட்டு அந்த காமயோகம் பக்தி யோகம் எல்லாமே படிக்க வச்சேன். ஏற்படுறதுக்கு ஒரு வியாஜ்யங்கள் அதெல்லாமே வழிய அல்டிமேட் மோட்சம் அந்த பெருமாளே உபாயமா இருக்குதான். கர்ம ஞான பக்தி யோகத்துல ஈடுபட்டாலும் அதெல்லாம் வந்து அச்சேதனங்கள், அதற்கு பலனை தருவது வந்து எம்பெருமான் மட்டும்தான். இப்போ ஒருத்தர் வந்து எத்தனையோ கஷ்டப்பட்டு பலன் வந்து எம்பெருமான் தான் தரணும், எம்பெருமான் தான் தரணும். சோ அவனுக்கு என்னன்னாக்கா அவனுக்கு தன்னையே உபாயமாக பற்றுவதுதான் அவனுக்கு விருப்பமான ஒன்று. ஏன்னா ஆத்மஸ்வரூபத்திற்கு இயல்பானது அவனை உபாயமாக பற்றுவது. அப்போ வந்து ஏன் வந்து சாஸ்திரத்துல மெனக்கட்டு அத்தனை வந்து ஏன் பகவத்கீதையில வந்து இந்த உபாயங்களை பற்றி சொல்றான்னா, சாஸ்திர மரியாதைக்காக. சாஸ்திரங்கள் இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்திருக்கு, அதுக்கு அதை நம்ம கௌரவித்தே ஆக வேண்டும் அப்படிங்கறதுனால அதை வச்சிருக்கான். அதுல ஈடுபட்டாலும் வேண்டாம்னு சொல்லவே இல்லை. பட் அதுக்கு பலன் தரணும்னாலும் எம்பெருமானோட திருவிழா இருந்தாதான் முடியும். அத வந்து அது சாஸ்திரம்னு ஒரு பங்கு இருந்தா கூட இன்னொன்னு வந்து அந்த ஆர்த்தியும் துவரையும் நீங்க ஆழ்வாருக்கு வர மாதிரி நமக்கு சேத்திரனுக்கு சாதாரண சேத்திரனுக்கு வரது கிடையாது. அதனாலதான் நம்ம அந்த மார்க்கத்துல வந்து நம்ம போனாக்கவே இந்த லௌகிக வாழ்வுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்மள திசை திறப்புறது. அதை வச்சுட்டு நம்ம அதை உபாயமா நினைக்க வேண்டாம். எப்படி அவனை உபாயமா நம்ம மனசுக்குள்ள தீர்மானமா விழறதுக்கு இந்த படிகள்லாம் நம்ம போறதும் அது அதர்மம் இல்ல. ஏன்னா அதுல போனாக்க நம்ம இங்க இந்த சிந்தனை வேர்ல்டி சிந்தனை ஆஃப் ஈவில்ஸ் வந்து நம்மள்டேந்து கொஞ்சம் கொஞ்சமா தானா விலகும். அது ஓவர் நைட் பண்ண முடியாத விஷயத்த அட்லீஸ்ட் இப்படி நம்ம டைமை வந்து என்கேஜ் பண்றதுக்கு ஜெயஸ்ரீ ஜி மூலமாவோ அந்த மாதிரி பண்ணினாத்துல கடைசியில அல்டிமேட்லி நமக்கு வந்து இதெல்லாம் புரிய வரும். ஆழ்வாருக்கு சின்ன ட்ரிகர்லயே அவருக்கு வந்து அந்த பெருமாள்கிட்ட ஒரு ஆசை வந்துருச்சு, பெருமாளே கொடுத்த மயர்மர வதனால நம்ம வந்து இந்த அதாவது மற்ற உபாயங்களை விட்டு எம்பெருமானே உபாயமாக பெறுவதற்கு அதிகாரிகள்னு பாத்தீங்கன்னா ஆழ்வார்கள், ஆச்சாரியர்கள், அக்ஞர்கள்
அசக்தர்கள் அப்படின்னு 4 கேட்டகரி வச்சிருக்காங்க. ஆ, எம்பெருமானே உபாயமாக பற்றுவதற்கு யாரெல்லாம் அதிகாரிகள்னா ஆழ்வார்கள், ஆச்சாரியர்கள், அக்ஞர்கள், அசக்தர்கள். ஆழ்வார்கள் பக்தர்கள். என்ன, அவங்க வந்து எம்பெருமான்னு சொன்ன உடனே அவர்களுக்கு காலாழும் கண்ணழியும் நெஞ்சழியும்ங்கிற மாதிரி அவங்களால நின்று அந்த இதை பண்ண முடியாது. ஆச்சாரியர்கள் வந்து இந்த ஆத்மத்தோட ஸ்வரூபத்திற்கு அது ஏற்றதல்ல அப்படின்ட்டு உபாயங்கள் எடுக்க மாட்டாங்க. அக்ஞர்கள் ஒண்ணுமே தெரிஞ்சுக்கவே முடியல, சாஸ்திரத்துல ஈடுபடவே முடியல, புரிஞ்சுக்கவே முடியல, அவங்க சரணாகதிக்கு அவர்கள் அதிகாரிகள். அசக்தர்கள் தெரியுது ஆனா முடியல, நம்மள மாதிரி சம்சாரிகள் நம்ம அசக்தர்கள். நம்ம வந்து அதெல்லாம் எடுத்துக்க முடியாது. ஆகையாலே ஆத்மஸ்வரூபத்திற்கு மிகவும் உகந்ததான சரணாகதியை கொண்டு அவனே உபாயம் என்று இருப்பது இந்த 4 பேர்: ஆழ்வார்கள், ஆச்சாரியர்கள், அக்ஞர்கள், அசக்தர்கள். இந்த 4 பேர் எம்பெருமானே உபாயம் என்று இருக்கக்கூடியவர்கள். அவர்களை தான் வந்து இந்த நம்ம பதத்துல சொல்லப்படும். Very good. வேற ஏதாவது? இந்த எம்பெருமானே உபாயம்னு சொல்லும் போது மீதி எல்லாம் எதுக்கு சொல்றாங்க? அதுதான் இப்ப சொன்னேனே, சாஸ்திர மரியாதைக்காக. சாஸ்திரத்துல இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. எதுக்கு சாஸ்திரத்துல அதாவது சொல்றாங்க? இல்ல, இப்ப வந்து இப்ப இருக்காங்களே, இப்ப எத்தனையோ பேர் இருக்காங்க. அதாவது எனக்கு எம்பெருமான் இவ்வளவு அறிவை கொடுத்தான், இவ்வளவு ஞானத்தை கொடுத்தான், நான் முயற்சி செய்து அவனை அடைவேன், நான் கர்மயோகத்தை செய்து அவனை அடைவேன், நான் ஞான யோகத்தை செய்து அவனை. ஆமா, இப்ப அர்ஜுனன் வந்து மிகப்பெரிய ஞானி இல்லையா, எப்பேற்பட்ட ஞானி. இப்ப அவனை வந்து முதல்ல எடுத்த உடனே அவனை உட்கார வச்சு சர்வதர்மான் பரித்தேச்ச சொல்லிதான் அவன் கேட்டிருக்கவே மாட்டான். ஆகையால அந்த 18 அத்தியாயங்கள் அவனுக்கு எல்லா மோட்ச சாதனைகளும் சொல்லி அவன் அழறான். ஐயோ, இதுல எது கூட என்னால கை கொள்ளவே முடியாது போல இருக்கே அப்படின்னு சொல்லும் போதுதான் சர்வதர்மான் பரித்தியச்ச மாமேக்கம் சரணம் ரஜன்ட்டு சரணாகத்திய சொல்றான். ஆகையால அந்த மனுஷனுடைய அந்த அறிவு, அந்த அறிவால வரக்கூடிய அந்த கொஞ்சம் அகங்காரம், நான் பண்ணுவேன், நான் முயற்சி பண்ணி, ஏன் எனக்கு பகவான் இப்படி கர்ணகலேபரங்களை கொடுத்திருக்கானே, ஞானத்தை கொடுத்திருக்கானே, நான் முயற்சி பண்ணி அவனை ஏன் அடையக்கூடாதுன்னா அந்த ஆசையை வந்து எம்பெருமான் நிறுத்துறது இல்லை. சரி பண்ணு, சரி பண்ணு, வேண்டான்னு சொல்லவே இல்லை. பண்ணிட்டு அப்புறமா நீ என்கிட்ட வா அப்படின்னு விட்டு. ஆனா இவர்கள் ஆழ்வார் ஆச்சாரியர்களுக்கு நல்லாவே தெரியும், இது வந்து அவனால கிடைக்க கூட பேருதான், நம்மால முடியாது. ஏன்னா ஆத்மஸ்வரூபத்திற்கு விருத்தமானது. அடிமையாகி இருப்பவன் ஆண்டானை அடையணும்னு ஆண்டான் தான் அவனுக்கு பிடிக்கணுமே தவிர இவன் போய் அவனை அடைய முடியாது. ஆகையால சாஸ்திரத்துல கூறப்பட்ட அத்தனை மோட்ச சாதனங்களுக்கும் மரியாதை தருவதற்காக, அவற்றை கௌரவிப்பதற்காக அவை எல்லாமே ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. முடிஞ்சா பண்ணு, பண்ணிட்டு வா, யாரும் வேண்டாம்னு சொல்லவே இல்லை. ஆனா உனக்கு எளிதான உபாயத்தை நான் சொல்றேன், என்ன பிடி, என்ன பிடிச்சுனாக்கா நான் உன்னை காப்பாத்திடுவேன்னு சொல்லும் போது அதை ஏற்றுக்கொள்ளு. அதுதான் அந்த நம பதார்த்தம். மற்ற மோட்ச உபாயங்களை அடியோடு விட்டு என்னால முடியாதுன்னு உன்னையே நான் உபாயமாக பற்றுகிறேன் அப்படிங்கிறதுதான் அந்த நம்ம. பற்றுவேன். அடுத்த ஸ்டேஜுக்கு போலாமா? அடுத்த ஸ்டேஜுக்கு, அதாவது ஃபர்ஸ்ட் இது முடிச்சு அடுத்தது பழி இருவருக்கும் தோழி மற்றும் தாய் பொதுவானது என்று தலைமகள் கூறுகிறாள். இந்நிலை மேலெழுத்து எனப்படுகிறது. இதுதான் 2வது நிலை. இப்ப வந்து இந்த தோழி என்ன சொல்றா, நீ அவங்க மேல பழி போடுறது, அவங்க மேல நீ போடுறது வேண்டாம், உங்க 2 பேர் மேலயும் தப்பு இருக்கு அப்படின்னு சொல்றா. அதாவது அந்த பேற்றில் துவரைக்கு காரணம். அக்கா இப்ப புரியுதுங்களா? பேற்றில் துவரைன்னா என்னன்னா, மிதமிஞ்சிய ஆவலுக்கு காரணம் என்ன அப்படின்னா, சம்பந்த ஞானம் 1, அவனே உபாயமாக கொள்ளுவது 2. ஆச்சா, இப்ப நீங்க புஷ்பா அவங்க கேட்ட மாதிரி மத்த உபாயங்களை ஈடுபடும் பொழுது பேற்றிற்கு வந்து ரொம்ப டைம் ஆகலாம், பேரு கிடைப்பதற்கு ரொம்ப நேரம் ஆகலாம், ரொம்ப ஜென்மங்கள் கூட ஆகலாம். ஆனா இவனே உபாயமாக ஆகும் போது பேர் சீக்கிரமாக கிடைப்பதற்கு எந்த விதமான தடங்களுமே இல்லை. அப்ப அந்த காலம் தாழும் போது ஐயோ இன்னும் கிடைக்கலையே அப்படின்னு தவிக்கிறது தான் அந்த நாராயண பதார்த்தமாக தலைவி பேச்சாக இருக்கக்கூடியது. அவனே உபாயம் ஆயிட்டானே, இன்னும் ஏன் பேரு கிடைக்கவில்லை அப்படிங்கிற அந்த துவரை, மிதமிஞ்சி அந்த ஆவல் ஏற்படுகிறது. கர்மஞான பக்தி யோகத்துல ஈடுபடும் போது சரி இன்னும் நம்ம பண்ணணும் போல இருக்குன்ட்டு பண்ணிட்டே இருப்பாங்க, மேலும் 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 முயற்சி செய்வார்கள். இங்க வந்து எல்லாத்தையும் கைவிட்டாச்சு. ஆக்கின் சன்யம் அனன்யகதித்வம், என் கையிருப்பு கிடையாது, என் கால் வேற எங்கேயும் போடாது, எல்லாத்தையும் விட்டாச்சு. நீயே உபாயமான பிறகு எனக்கு பேரு ஏன் இவ்வளவு நேரம் ஆகிறது, ஏன் இவ்வளவு டிலே ஆகிறது அப்படிங்கிட்டு இந்த பேற்று வரை. அதுதான். அதனால வந்து இப்ப அந்த அந்த இதை வச்சுட்டு அப்படியே பாத்தீங்கன்னாக்கா ஒண்ணு பின்னால் இப்ப 2-3 வாட்டி படிச்சா நல்லாவே புரிஞ்சு போயிடும்.
சோ பழி இருவருக்கும் பொது அப்படின்ட்டு தோழி மற்றும் தாய் என்ற தலைமகள் கூறுகிறார். அந்த பேற்றுக்கு துவரை அந்த மிதமிஞ்சி ஆவல் ஏன் ஏற்படுகிறது அப்படின்னா சம்பந்த ஞானத்தாலும் அவனே உபாயமாவதால். புரியுதுங்களா? இந்த மாதிரி இணக்கி எங்கனே என்னும் மேலெழுத்து தோழிக்கும் ஒக்கும் தாயாருக்கும் ஒக்கும். இணக்கியம்மை எம் தோழிமார் விளையாட போதுமின் என்னை போந்தமை என்றபடி இணக்கு பார்வையாய் நின்று உன் பக்கலிலே அகப்படுத்தின தோழிமாரால் அல்லவோ வந்தது இது என்று தோழிகள் மீது குற்றம் இருப்பதை தலைவி கூறுகிறார். தோழிகளை நீங்க தானே என்னை கூட்டிட்டு போய் அவனை காமிச்சிங்க. சம்பந்த ஞானம், சம்பந்த ஞானத்தை காமிச்சுதானே நீங்க கொண்டு போய் என்னை எம்பெருமானை காண ஆசையை ஏற்படுத்தினீர்கள் அப்படின்னு சொல்ற. யாரு? தோழி மீது பழி சுமத்துகிறார். தாயாருக்கும் ஒக்கும். அம்மாவும் நவ பதார்த்தமும் அதே தான் பண்ணுச்சு. உபாயத்து துணிவு. எம்பெருமானே உபாயம் இருக்கிறதுனால அந்த எம்பெருமான் யாரு எங்க இருக்கான்னு நீங்க என்னை கொண்டு போய் திருக்குறுங்குடியில கொண்டு போய் என்னை காமிச்சிங்க. நான் அந்த எம்பெருமானுடைய அழகில ஈடுபட்டேன். இப்ப அவனா என்னை கை கொண்ட வரைக்கும் என்னால பொறுத்துக்க முடியல, ஆகியார நான் போறேன் அப்படின்னு சொல்றது. இந்த 3 மனநிலை அதுதான். தாயாருக்கும் பக்கம் எங்கனையோ அன்னை மீர்கால் என்னை நீர் முறிவது. நீங்க தான் கூட்டிட்டு வந்து திருக்குறுங்குடி எம்பெருமான பார், இவன் தான் திருக்குறுங்குடி எம்பெருமான், இவனையே உபாயமாக கொள்ள வேண்டும்னு நீங்க தானே காட்டி கொடுத்தீங்க. இப்ப நான் அவனை பார்க்கணும்னு ஆசைப்படுதல என்ன தப்பு அப்படின்னு கேட்டேன். எங்கனையோ அன்னை மீர்கால் என்னை முனிவது நீர் என்கிறபடி எனக்கு அவ்வெம்பெருமானை காட்டி இக்கழிவெறும் காதலை விளைவித்த தாய்மாரா நீங்கள் என்னை சிறந்து கொள்வது எப்படி பொருந்தும் என்று தாயார் மீது குற்றம் இருப்பதை தலைமகள் கூறுகிறார். இங்க இன்னொரு பாயிண்ட் நம்ம கவனிக்கிறோம். இப்போ கர்மயோகத்தால் எம்பெருமானை அடைகிறோம் அப்படின்னா கர்மயோகம் உபாயம், அடையப்படும் பொருள் எம்பெருமான் உபேயம். ரைட்டுங்களா? உபாயம் உபேயம். கர்மயோகம் உபாயம், எம்பெருமான் உபேயம். பக்தி யோகம் உபாயம், எம்பெருமான் உபேயம். ஆனா இங்க உபாயமும் உபேயமும் இரண்டுமே எம்பெருமான். அந்த இது கிளியரா வச்சுக்கோங்க. இங்க அவனே நெறி, அவனே குறி, அவனே ஆறு, அவனே பேரு. ஹீ இஸ் த எஃபர்ட் அண்ட் ஹீ இஸ் த கோல். அப்படி இருக்கும்போது அவனை அனுபவிக்க நான் போவது எப்படி நான் உபாயத்தில் ஈடுபடுவதாக ஆகும் அப்படிங்கறத தலைவியுடைய ஆர்க்கு. சோ இப்ப இந்த தாய்மார்கள் என்ன பண்ணிருக்காங்க, இவ சின்ன பொண்ணா இருக்கும் போது இவளை கொண்டு போய் திருக்குறுங்குடியில காட்டி, இதோ இவன் தான் திருக்குறுங்குடி எம்பெருமான், வைஷ்ணவ நம்பி இவனை ஏன் உபாயமாக கொள்ள வேண்டும் சொல்லிட்டாங்க. இப்ப உபாயமாக இருக்கக்கூடிய அவனேதான் பலனாகவும் இருக்க போது அவனை அனுபவிப்பதற்கு இந்த தலைமகள் புறப்படுகிறார். இதுல என்ன தப்பு அப்படின்னு திரும்பி அவங்கள கேட்க. அதுதான் இங்க இருக்கிறது. தோழிக்கும் பொக்கும் தாயாருக்கும் பொக்கும். அதான் பழி இருவருக்கும். இப்படி என்னை கொண்டு போய் இதுல மூட்டுதுல இந்த பழி உங்க 2 பேருக்குமே இருக்குன்னு சொல்லிட்டு தோள் சொல்லுவது இந்நிலை மேலெழுத்து எனப்படுகிறது. இதுல ஏதாச்சும் டவுட் இருக்குங்களா இந்த நிலையில? இல்ல. அடுத்தது தோழியானவள் சில சமயங்கள் தாயார் பக்கலும் சில சமயம் தலைவி பக்கலும் சேர்ந்து கொண்டு பேசுவது. இந்த நிலை இருபடை மெய்காட்டு எனப்படுகிறது. இந்த தோழியானவள் சில டைம்ல தாயார் பக்கம், சில டைம்ல தலைவி பக்கம் சேர்ந்து கொண்டு பேசுகிறார். சோ தோழியானவள் தாயார் பக்கம் சேர்ந்து கொண்டு முனிவது, தாயார் சைடு எடுத்துட்டு தலைவிய முனிவது. கோச்சு கொள்வது எப்படின்னாக்கா, முன்னின்றா என்ற தோழிமார்களும் அன்னையரும் முனிவீர் என்னும்படி இதற்கு முன்னார் ஒருவர் கண்படாமல் வளர்த்தார். இப்பொழுது எல்லோரும் காண புறப்படும்படி முன்னே நின்றார் என்று தோழி தாய்மாரோடு சேர்ந்து தலைவியை கோபிக்கிறாள். அதேதான் அந்த பேற்றில் துவரையை இந்த சம்பந்த ஞானம் உபாயத்தில் துடிவோடு சேர்ந்து கொண்டு கண்டிக்கிறது. இரு, பொறுமையாயிரு, கண்டிப்பா வருவான், அவனே நான் உபாயமாக பற்றி ஆயிற்று, அவசரப்படாதேன்னா அந்த உபேயத்தின் இனிமை, அந்த பேற்றில் இனிமை அந்த தலைவியை முன் செல்ல தோன்றுகிறது. அதுதான். அடுத்தது தோழி தலைவியோடு சேர்ந்து கொண்டு தாயாரை முனிவது. இப்படி ரிவர்ஸ்ல இவளை இனி நீர் அன்னை மீர் உமக்கு ஆசையில்லை விடுமினோ என்று திருவாய்மொழி பாசுரத்தால் தாயாருக்கு காரிய உபதேசம் செய்வாரை போல தோழி தலைமகளுக்கு துணை போகிறார். இந்த 3 நிலைகளும் ஒன்ன மாத்தி துணை போவது, பழி சொல்வது, சேர்ந்து கொள்வது அப்படியேதான் வருமே தவிர இதுல வேற ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. அடுத்தது பேற்றில் தனக்கு தன் துவரையை குறைக்க பார்க்கும் தாயார். பேற்றில் மிதமிஞ்சிய துவரை, அதுதானே தலைவி இல்லையா? அதாவது தான் ஆசைப்பட்ட பொருளை விரும்பிய பொருளை அடைய வேண்டும் என்பதில எல்லை மீறிய ஆவல்.
அது அவனே உபாயமாக ஆகும் பொழுது இது ஏன் இவ்வளவு நேரமாகிறது என்று பொறுத்து கொள்ள முடியாத நிலைதான் தலைவியுடைய மனநிலை. அதனாலதான் பேற்றில் தன் துறையை குறைக்க பார்க்கும். இதை குறைக்க பார்க்கிறாங்க. ஒன்னென்ன, உபாயத்தில் துணிவு. எம்பெருமானே உபாயம், அவன் காப்பாற்றுவான், ஆறீரு என்று சொல்வது தாய்ப்பாசுரம், நம பதார்த்தம். சம்பந்த ஞானம், நீ அவனுக்கு தான் அடிமை, அவனை எப்படியும் கை கொள்வான் என்று சொல்வது சம்பந்த ஞானம். இது ரெண்டுமே தன்னுடைய ஆர்வத்தை தடை செய்வதை இந்த தலைவி பேற்றில் வரை உணர்ந்து கொள்கிறது. பேற்றில் தன் துறையை குறைக்க பார்க்கும் தாயார் தோழிமார் ஆகிய இருவருடனும் உள்ள உறவை நினைத்து பார்க்கிறாள். இந்நிலை உடன்பாடு என்கிறது. இப்ப என்னன்னா, இந்த தலைவி கொஞ்சம், அதாவது இந்த பேற்றில் வரை கொஞ்சம் அப்படியே மட்டுப்பட்டு யோசிக்கிறார். சுவாமி நம்மாழ்வார் யோசிக்கிறார், துறை யார் நிஜம்தான், இல்லைன்னு இல்லவே இல்லை, இருந்தாலும் சம்பந்தம் இருக்கே, அவன் விட முடியாத சம்பந்தம், உறவே நமக்கு இங்க ஒழியாதுன்ட்டு அவனாலும் நம்மளை விட முடியாது, நம்மளாலையும் அவனை விட முடியாது. அப்படி இருக்கவும் இருக்கான், அதுவும் அவனே அப்போ உபாயமா ஆகிட்டான். அப்படி இருக்கும்போது நான் ஏன் இப்படி செய்யணும், ஆகையால இது ரெண்டுமே நமக்கு வேண்டியதுதான் அப்படிங்கிற ஒரு மனநிலை ஏற்படுகிறது நம்மாழ்வாருக்கு. அதை தான் தோழிமாரோடும் தாய்மாரோடும் இவள் உடன்படுகிறாள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. நீர் என்னே என்னும் உடன்பாடு. உடன்பாடுன்னு உறவு கொண்டாடுதல். சரி, இவங்களை இவ்வளோ தூரம் நான் கடிஞ்சு கொண்டது தப்பு அப்படின்னு அந்த தலைவி புரிந்து கொள்கிறார். அன்னையரும் தோழியரும் நீர் என்னே எண்ணாதே நீளிரவும் துஞ்சுவரால் என்கிற பாசுரத்தில் காணும்படி இரவு முழுதும் தூங்காமல் இருக்கும் இந்நிலையை கண்டு என்னை தேற்றாமல் எனக்கு உற்ற உறவான இவர்கள் இருவரும் இவ்வாறு நிம்மதியாக உறங்குவதே என்று இவர்கள் உறவை நினைக்கிறாள் தலைவி. இந்த பேற்றில் வரை அந்த ரொம்ப போய் சேரணுங்கிற ஆசை, அந்த மனநிலை நான் இப்படி கஷ்டப்படுறேன், ஆனா இந்த சம்பந்த ஞானமும் இந்த உபாயத்தில் துணிவும் பேசாம இருக்கிறாங்களே, இவங்க ரெண்டும் ஏதாச்சும் பண்ணி என்னுடைய துறையை சீக்கிரம் அடையும்படி என்ன செய்யக்கூடாதா அப்படின்னு யோசிக்கிறார் இந்த தலைவி. நம்மாழ்வாருடைய மனநிலை, நம்மாழ்வார் அந்த மாதிரி யோசிக்கிறார். அப்புறம் தலைவியானவள் மற்ற இருவரோடு உள்ளவரை வெறுத்து பேசி உதறுவாள். இந்த நிலை உதறுதல் எனப்படுகிறது. என்ன பிரயோஜனம், வாய்க்கீழே பேசுறீங்க, சம்பந்தம் சம்பந்தம் சம்பந்தங்கிறீங்க, அவனை விட்டு அவனுக்கு யாரும் இல்லைங்கிறீங்க, அவனை தர வேறொருவருக்கும் இல்லை, உனக்கும் இல்லை, மற்றவருக்கும் இல்லை, அவனுக்கேன்னு சொல்றீங்க, ரைட்டு, அவனே உபாயம்னு சொல்றீங்க, ரைட்டு, ஆனாலும் ஒன்றும் நடக்கலையே, என்னுடைய ஆசை தீர்ந்த பாடு இல்லையே, நான் எம்பெருமானை அடைந்த பாடு இல்லையே அப்படின்னு நினைத்து இந்த ரெண்டையும் உதறுகிறான். என்ன, இந்த சம்பந்த ஞானமும் எனக்கு வேண்டாம், இந்த உபாயத்தில் துணைவும் எனக்கு வேண்டாம், நான் என் வழியை பார்த்து கொள்கிறேன் அப்படிங்கிற அளவுக்கு துணிய செய்கிறது இந்த பிராபியத்தில் துறை. தன்னுடைய அந்த குறியை இலக்கை அடைவதில் உள்ள அந்த எல்லை மீறிய ஆவம், அது அவளை இந்த ரெண்டையும் விடுற மாதிரி செய்கிறது. அன்னை மீர்காள் என்னுடைய தோழிகாள் என் செய்கேன் என்று தலைவி கேட்க, அவர்கள் எங்களை பேச்சை கேட்டால் மீள முடியும் என்றார். அம்மா கொஞ்சம் பொறுமையா இரு, நம்ம எம்பெருமான உபாயமாக பெற்றிட்டோம், பேர் தப்பவே தப்பாது, நமக்கு மற்ற உபாயங்களை போல அல்ல, நமக்கு பேர் தப்பாது, கொஞ்சம் பொறுமையாயிரு அப்படின்னு அவங்க சொல்றாங்க என்றார்கள். இதை கேட்ட தலைவி, உங்களோடு எங்களிடம் இல்லை, வேண்டாம், உங்க பேச்செல்லாம் நான் இனி கேட்கிற மாதிரி இல்லை, என் வழியை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்றான். என்று இவ்விஷயத்தில் என்னை மீட்க நினைக்கின்ற உங்களோடு எனக்கு ஒரு சம்பந்தமும் இல்லை அப்படின்ற அந்த எல்லை மீறி அந்த ஆவலால அந்த தலைவி பேசுகிறார். நம்மாழ்வாருடைய மனநிலை அந்த டைம்ல அப்படி இருக்கு. நம்ம இதுக்காக எல்லாம் சம்பந்த ஞானத்தை நினைத்தோ உபாயத்தை துறவி நினைத்தோ நாம் இருக்க வேண்டியதில்லை, நாமே எம்பெருமானிடம் சென்று முறையிடலாம் அப்படிங்கிற நினைப்பு அவருக்கு வருது. அதுதான் இங்க தலைவி பேச்சா. அப்புறம் தாயார் தோழிகள் ஆகிய இருவரும் தலைவியை பாராட்டி கொண்டாடுவதும் உண்டு. இந்த நிலை கொண்டாட்டம் எனப்படுகிறது. இந்த 3 பதங்கள், இந்த 3 மனநிலையும் விரோதியே கிடையாது, விரோதமே கிடையாது, 3 ஒண்ணு சார்ந்து இருக்கிறது தான். ஆகையால அந்த மனநிலை மாறும். ஒரு நிலையில வெறுத்து பேசுறது, ஒரு நிலையில ஒண்ணு ஏத்துக்கிறது. இப்ப கடைசியில கொண்டாட்டம், அதாவது இந்த சம்பந்த ஞானம் உபாயத்தில் துணிவும் ரெண்டுமே ஆஹா பேற்றில் வரை இருக்கக்கூடியது இயற்கை தான், நாம் அவனுக்கே உரியவர்கள், அவனை தர வேறு உபாயம் இல்லை. அப்படி இருக்கும்போது அவனை பெற நாம் அவசரப்படுவதில் என்ன தவறு, அதை கொண்டாடுகிறார்கள், அந்த அவசரத்தை அவர்கள் கொண்டாடுகிறார்கள். இருந்து நடந்தால் என்னும் கொண்டாட்டம். சோ இதுல தோழியும் கொண்டாடுறா, தாயாரும் கொண்டாடுறாங்க. அதாவது சம்பந்த ஞானமும் அந்த பேற்றில் துறையை கொண்டாடுகிறது, நமபதார்த்த உபாயத்தின் துணிவும்
பேற்றில் துறையை கொண்டாடு. இருந்து இருந்து அரவிந்த லோச்சனை என்றென்றே நைந்து இறங்கும் என்கிற திருப்பாசனத்தால் ஒரு கால் அரவிந்த லோச்சனனை எண்ணும் போது வலிமை குறைவாலே நடுவே பல கால் இழைத்து இருந்து இருந்து அவள் கண்ணழகினை அறிவிக்கும் அத்திருப்பேரை இப்படி பலகாலம் சொல்லி உருக்குலைந்தவளாய் அழுகின்றாள் என்று இவளுடைய கழி பெரும் காதலை கண்டு தோழி கொண்டாடுகிறாள். அந்த அரவிந்த லோச்சனன் அப்படின்னு அந்த தொலைவிலி மங்கலத்தில் இருக்கக்கூடிய இந்த பெருமானுடைய பெயரு சொல்லி 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 நைகிறாளே, இவருடைய கழிப்பெரும் காதல் இருந்தபடிதான் என்ன அப்படின்ட்டு தோழி வியக்கிறாள். அப்படின்னா என்னன்னா, அந்த சம்பந்த ஞானத்துக்கு ஆச்சரியமா இருக்கு. ஆஹா, இப்படிப்பட்ட ஒரு துவரையா அப்படின்ட்டு சம்பந்த ஞானம் இந்த துவரையை கொண்டாடுகிறது. அந்த அளவு மீறி அந்த கழிப்பெரும் காதலை சம்பந்த ஞானம் கொண்டாடு, சம்பந்த ஞானமாகி அந்த மனநிலை அதை கொண்டாடுகிறது. அடுத்து தாய் கொண்டாடுவது. உபாயத்தில் துணிவு எப்படி கொண்டாடுதுன்னா, திருக்கோடூருக்கே நேரிழை நடந்தாள் என்ற திருப்பாசுரத்தில் அவன் வசிக்கிற தேசத்தை குறித்து போன என்னை அமைந்திருக்க பகவானிடத்தில் கொண்ட பரமபக்தி நோக்கி உயர்வு தோன்று நடந்தாள் என்று தாயார் கொண்டாடுவாள். திருக்கோளூர் பாசுரத்தை நம்ம பார்த்தோம் இல்ல, அந்த தாயார் படுத்துட்டே இருக்கா. ஆனா அந்த சின்ன பெண்ணு எழுந்து ஆழ்வார் திருநகரிலிருந்து திருக்கோளூரை நோக்கி நடந்து சென்று விட்டார். திண்ணம் என் இளமான் புகுமூர் திருக்கோளூரே அப்படின்னு தாய் பாசுரத்தை பார்த்தோம் இல்லையா. ஆக எனக்கு துணையாக இருக்க வேண்டிய அவள், உபாயத்தில் துணிவாகிய என்னிடம் நம்பிக்கை கொண்டு இருக்க வேண்டிய அந்த துவரையானது என்னையும் மீறிக்கொண்டு அரவிந்த லோச்சனிடத்திலே சென்றதே. ஆஹா, எப்படிப்பட்ட உயர்வு என்று கொண்டாடுறான், தாயும் கொண்டாடுறான். ஆகையால் இந்த சம்பந்த ஞானமும் உபாயத்தின் துணிவும் பேற்றில் துவரையை கொண்டாடுகிறது. அதுதான் தலைவி, தோழியும் தாயும் தலைவியை கொண்டாடுவதாக இந்த நிலை கூறப்படுகிறது. இது முதல்ல கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கும். ஒரு 2-3 வாட்டி படிச்சாலும் அப்படியே உட்கார்ந்து யோசிச்சாலும் நல்லா புரிஞ்சிடும். அடுத்தது, இந்த 3 நிலைகளின் உட்கருத்தாக விளக்கப்படுவ யாவையெனில் சம்பந்த ஞானம், உபாயத்தின் துணிவு, பேற்றில் பதற்றம் ஆகியவை. அதேதான். பிரணவம் சொல்லுவது சம்பந்த ஞானம், நமபதம் சொல்லுவது உபாயத்தின் துணிவு, நாராயண பதம் சொல்வது பேற்றில் வரும். சிம்பிள். இது பிரணவத்தால் சொல்லப்படுவது தோழி பேச்சு, நமபதத்தால் சொல்லப்படுவது தாய் பேச்சு, நாராயண பதத்தால் சொல்லப்படுவது தலைவி. அவ்வளவுதான். ஒரு 2-3 வாட்டி யோசிச்சு பார்த்தா தெரிஞ்சிடும். இது பின்னால நம்ம ஒரு சுருக்கம், ஒரு ஃப்ளோ சார்ட் கொடுத்திருக்கோம், அதை பார்த்தாலும் சுலபமா புரியும். பழி மேலெழுத்து என்பதால் பேற்றில் பதத்திற்கு காரணமான முதல் நிலை காட்டப்பட்டது. இத 3 நிலையா திரும்பி பிரிச்சுட்டாங்க. பிரிச்சுட்டு முதல் நிலை என்ன, 2ஆம் நிலை என்ன, 3ஆம் நிலை என்னன்னு சொல்றாங்க. பழி மேலெழுத்து என்பதால் பேற்றில் பதற்றத்திற்கு காரணமான முதல் நிலை சொல்லப்பட்டது. பேற்றில் பதற்றத்திற்கு காரணமானவை சம்பந்த ஞானமும் உபாயத்தில் தரும். ஐ திங்க் இதுக்குள்ள கொஞ்சம் எல்லாருக்குமே பழகி இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த பேற்றில் வரை அந்த முடிவை, அந்த தன்னுடைய குறியை அடைவதில் அந்த சொல்ல உணாத அந்த ஆவல், அது ஏற்படுவதற்கு காரணம் என்ன, சம்பந்த ஞானமும் உபாயத்தில் துணிவும் தான். ஆனா அது யாருன்னே தெரியாம இருந்தா அதுங்கிட்ட நமக்கு ஏன் ஆசை ஏற்பட போகுது? யாருன்னே தெரியல, அவனை போய் நம்ம ஏன் ஆசைப்பட போறோம்? இல்லவே இல்லை. சம்பந்த ஞானத்தால தெரிஞ்சு போச்சு, எம்பெருமானே எனக்கு இயல்பான தலைவன்னு தெரிஞ்சு போச்சு. ஆனால் சம்பந்த ஞானத்தால் பேற்றில் வரை ஏற்பட்டது. உபாயத்தில் துணிவு, அவனே தான் உபாயம்னு தெரிஞ்சு போச்சு. நான் மற்றதெல்லாம் கஷ்டப்பட்டு பண்ண வேண்டியது இல்லை. அப்படி இருக்கும்போது நான் பேற்றில் வரையாக இருப்பதில் என்ன தவறு அப்படின்னு தெரிஞ்சது. அதுதான் இப்ப பேற்றில் பதற்றத்துக்கு காரணம். பேற்றில் அடையணும் அப்படிங்கிற அந்த மிதமிஞ்சி ஆவலுக்கு காரணம் என்னன்னா சம்பந்த ஞானமும் உபாயத்தில் துணிவு. புரியுதுங்களா? அவனுக்கே உரியவன் நான் என்கிற அந்த எண்ணமும், அவனே எனக்கு உபாயம், இது 2மே இருக்கும்போது நான் அவசரப்பட்டதுல எந்த தப்பு அப்படின்னு கேட்கிறாள். பேற்றில் பதற்றத்துக்கு காரணமானவை சம்பந்த ஞானம் மற்றும் உபாயத்தில் துணிவு. இவை 2ம் பேற்றில் பதற்றத்திற்கு காரணமாக இருப்பதோடு மட்டுமல்லாமல் பேற்றில் பதற்றத்தின் தன்மையை நிரூபிப்பதாகவும் உள்ளது. இப்படி பதறுவதற்கு என்ன காரணம்? அதான் சம்பந்த ஞானம் எஸ்டாப்ளிஷ்ட், அதை மாற்றவே முடியாது. உபாயத்தில் துணிவும் எஸ்டாப்ளிஷ்ட் 100%, அதையும் மாற்ற முடியாது. அப்படி இருக்கும்போது இந்த பதற்றத்திற்கு என்ன காரணம் அப்படிங்கறத சொல்றாங்க. சம்பந்த ஞானம் எப்படின்னாக்க, சம்பந்த ஞானம் எப்படி இந்த பதற்றத்திற்கு காரணமாகிறது அப்படிங்கறத சொல்றாங்க. கைங்கரியம் செய்யாதவனுக்கு அடிமைத்தன்மை சித்தியாது.
இப்ப ஒருத்தருக்கு ஒரு சர்வெண்டா இருந்த பழக்கமே இல்லைன்னு சொல்லி வச்சுக்கோங்களேன், அவனுக்கு அந்த சர்விட்யூட் அப்படிங்கிறது என்னன்னே புரியாது. இப்ப வேலையே செய்யல, ஒருத்தருக்கும் ஒரு பொருளை எடுத்து கொடுத்தது இல்ல, ஒரு உதவி பண்ணதில்ல, ஒண்ணுமே இல்லாத போது சர்வீஸ்ங்கிறது என்னன்னு அவனுக்கு தெரியவே தெரியாது, இல்லைங்களா? அதே மாதிரிதான் கைங்கரியம் செய்யாதவனுக்கு அடிமைத்தன்மை சித்தியாது. கைங்கரியம் செய்தாதான் நான் அடிமை, அவனுக்கு கீழ்ப்பட்டவன், அவனால் ஆளப்பட்டவன் அப்படிங்கிறது புரியும். அந்த கைங்கரியத்து பக்கமே நீங்க போகாட்டி அடிமைத்தன்மை எப்படி சிந்திக்காது என்றபடி கைங்கரியத்தில் சம்பந்தம் இல்லாத போது அடிமைத்தன்மை அடைவதற்கு வழி இல்லை. எனவே கைங்கரியத்திலே நோக்காக இருப்பது சம்பந்த ஞானம். சம்பந்த ஞானம் என்ன சொல்லுதுன்னா, எம்பெருமான் ஒருவனுக்கே அடிமை இந்த ஜீவாத்மா அப்படின்னா அந்த ஒருவனுக்கு தானே நான் கைங்கரியம் செய்ய வேண்டும், இல்லையா? ஆகையில கைங்கரியம் செய்தால்தான் எனக்கு ஸ்வரூபம் கிடைக்கும், கைங்கரியம் செய்தால்தான் நான் ஜீவாத்மா, கைங்கரியம் செய்தால்தான் நான் அவனுக்கே உரியவன், இதெல்லாம் சித்திக்கும். ஆகையால கைங்கரியத்தில் அந்த ருசியை பிறப்பிப்பது இந்த சம்பந்த ஞானம். அவன் யாரோ நான் யாரோன்னு இருந்தா அவனுக்கு எதற்காக நாம் கைங்கரியம் செய்ய போறோம்? அவன் யாரோ நான் யாரோன்னு இருந்தா அவனுக்கு என்னத்துக்காக நான் கால் பிடிப்பேன், எதுக்காக அவனுக்கு தண்ணி எடுத்து கொடுப்பேன், எதுக்காக அவனுக்கு பூஜை பண்ணவே மாட்டேன். அவன் யாரோ நான் யாரோ, ஆனா அவனுக்கே நான் உரியவன். அவன் இல்லாட்டி நான் இல்லை. நான் சரீரம் அவனோட சரீரி, அவன் தான் என்னை தாங்குகிறான், அவன் தான் ரட்சகன், நான் ரட்சிக்கப்படும் பொருள். ஆகையால கைங்கரியம் செய்தே ஆக வேண்டும். அப்பதான் எனக்கு இந்த அடிமை அப்படிங்கிற ஸ்வரூபம் சித்திக்கும். அப்படிங்கிறதுதான் இந்த சம்பந்த ஞானம் ஆத்மாவுக்கு உணர்த்தக்கூடிய அந்த விஷயங்கள். அடுத்தது, கைங்கரியமும் அடிமைத்தன்மையும் ஒன்றை ஒன்று சார்ந்தவை. இவை ஏற்பட சம்பந்த ஞானம் மிக அவசியம். எனவே சம்பந்த ஞானம் பேச்சில் பதற்றத்திற்கு காரணமாகவும் அதன் தன்மையை நிரூபிப்பதாகவும் உள்ளது. தெரிஞ்சு போச்சு, யாருக்கு நான் அடிமை செய்யணும், யாருக்கு நான் கைங்கரியம் செய்ய வேண்டும், என்னோட கைங்கரியத்தால் மகிழப் போவது யார், எல்லாம் தெரிஞ்சப்புறம் எல்லாம் ஃபுல்லி குவாலிஃபைட். இப்ப நான் போய் செய்யணுமே, செய்யாம எல்லாம் தெரிஞ்சு போச்சு, பேசாம நான் எப்படி இருப்பேன்? நான் போகணும், நான் எம்பெருமானுக்கு நான் அடிமை செய்யணும் என்று அந்த துவரை, பேற்றில் துவரை ஏற்படும். ஆக அந்த பேற்றில் துவரைக்கு காரணம் சம்பந்த ஞானம் அப்படிங்கறது இங்க சொல்றாங்க. அடுத்து இன்னொரு வாட்டி வேணாலும் படிக்கிறேன். கைங்கரியமும் அடிமைத்தன்மை ஒன்றை ஒன்று சார்ந்தவை. அவனுக்கு நான் இப்ப நம்மளோட ஈகோ நம்மள பிரிவென்ட் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன். இவன் யாரோ பெரிய ஆளா, இவனுக்கு போய் நான் ஏன் கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னா அங்க அடிமைத்தனம் சித்திக்காது. இப்ப இந்த அடிமைத்தனம் அப்படிங்கிறது நம்ம உலகத்துல பாக்குற அந்த ஸ்லேவரி மாதிரி கிடையாது. இது இனிமையானது. எம்பெருமானுக்கு கைங்கரியம் செய்யும் போது மிகவும் இனிமையானது. அந்த அடிமைத்தனம் நமக்கு வேண்டி இருக்கிறது. அதுவும் கைங்கரியம். அந்த அடிமைத்தனத்தில் நாட்டம் இருந்தால்தான் கைங்கரியத்தில் ஆசை வரும். கைங்கரியத்தில் செய்யும் போதுதான் அடிமைத்தனம் தன்னால சித்திக்கும். ஆகையால் இது ஒன்றை ஒன்று சார்ந்தது. இவை ஏற்பட சம்பந்த ஞானம் மிகவும் அவசியம். அவனே எம்பெருமான், அவனே ரட்சகன், நான் ரட்சிக்கப்படும் பொருள், அவனே ஆண்டான், நான் அடிமை அப்படின்னு இந்த சம்பந்த ஞானம் இருக்கும் பொழுது இவை இரண்டும் தன்னாலே ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது உபாயத்தில் துணிவு. இந்த உபாயத்தில் துணிவு எப்படி இதுக்கு உதவி செய்யும் அப்படின்னு பார்த்தா, கைங்கரியம் செய்ய வேண்டும் என்ற ஆசைக்கு காரணம் யாதெனில் மிகு சிறந்த குணங்களோடும் விக்கிரகத்தோடும் கூடியதாய் அடையப்படுவதாய் இருக்கும் அப்பரம்பொருள், அப்பரம்பொருளே அடைவதற்கு சாதனமாக பற்றுவதே உபாயத்தில் துணிவு. அந்த எம்பெருமானையே, அவனே ரொம்ப அழகானவன், அவனே சிறந்த குணவான், அவனே வாத்சல்யம், சௌசீல்யம், சௌலபியம் எல்லா குணங்களும் இருக்கிறவன். இப்ப நான் போய் கஷ்டப்பட்டு ஒரு ஞான யோகத்தையோ கர்மயோகத்தையோ பக்தி யோகத்தையோ பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அவன் எதிரில போய் கையை கூப்பி அப்பா நீயே எனக்கு உபாயமாக வேண்டும்னு அவன் சந்தோஷமா உபாயம் ஆயிடுறான். அப்படிப்பட்ட பெரும் பேரு எனக்கு இருக்கு. அவனே உபாயமாக ஆக போகிறான். அதுக்கப்புறம் எனக்கு என்ன? ஆகையால அப்போ பேற்றில் துவரை, புரியுதுங்களா? அவனே உபாயம், அந்த அழகனே உபாயம், அந்த குணவானே உபாயம். அப்படி ஆனப்புறம் நான் ஏன் பேற்றுக்கு அலையக்கூடாது, நான் ஏன் அதற்காக அதிகமான ஆசை கொள்ளக்கூடாது அப்படின்ட்டு உபாயத்தின் துணிவு பேற்றில் பதற்றத்திற்கு துணை போகிறது. கைங்கரியம் செய்ய வேண்டும் என்ற ஆசைக்கு காரணம் யாதெனில் மிகச்சிறந்த குணங்களோடும் விக்கிரகத்தோடும் கூடியவாய் அடையப்படுவதாய் இருக்கும். இது கைக்கே கிடைக்காதுன்னு அதை பத்தி நம்ம யோசிக்கவே மாட்டோம். கைக்கு கிடைக்கக்கூடிய பொருள் அடையப்படுவதாய் இருக்கும் அப்பரம்பொருள், அப்பரம்பொருளே அடைவதற்கு சாதனமாக பற்றுவது, அவனே உனக்கு சாதனமாக ஆகப் போகிறான்.
அவனே உன்னை தன்னை அடைவிக்க போகிறான். அப்படி இருக்கும்போது தான் பேற்றில் வரை கொள்வதில் என்ன தவறு அப்படின்னு சொல்லி கேட்க. குணங்களோடும் விக்கிரத்தோடும் கூடிய பரம்பொருளிடம் ஆசையும் அதை உபாயமாக பற்று வைக்க ஒன்றை ஒன்று சார்ந்தவை. அந்த ஆசை, அந்த எம்பெருமானுடைய அந்த குணங்கள், அதெல்லாம் உங்களுக்கு எதுல வந்துருது? சம்பந்த ஞானத்திலே வந்துருதுங்களா? பிரணவத்திலே அவனுடைய கல்யாண குணங்கள் பூரா, ரக்ஷணத்துவம் என்ன, காரணத்துவம் என்ன, சரீரத்துவம், இதெல்லாம் வந்துருது. அதெல்லாம் தெரிஞ்ச பிறகு அதை உபாயமாக பற்றணும்னு நமக்கு இடத்துல சொல்லியாச்சு. அப்படி இருக்கும்போது இது ஒன்றை ஒன்று சார்ந்தது. அப்படி இருக்கும்போது இதை வெளிப்படுத்துவது உபாயத்தின் துணிவு. எனவே உபாயத்தின் துணிவு பேற்றில் பதற்றத்திற்கு காரணமாகவும் அதை தன்மையை நிரூபிப்பதாகவும் இருக்கிறது. அவனே உபாயம். அப்படி எல்லையற்ற இனிமையான அந்த பரம்பொருளே உபாயமாக போகிறார். என்னுடைய பக்கம் ஒண்ணுமே இல்லை. அவனே உபாயமாக என்னை இந்த சம்சார கடலிலிருந்து என்னை உத்தரப்பித்து அருளப் போகிறார். அப்படி இருக்கும்போது அவனை அடைய நான் பெரும் ஆவல் கொள்ளுவதில் என்ன தவறு அப்படிங்கிற பொழுது இந்த உபாயத்தின் துணிவு பேற்றில் துறைக்கு காரணமாக ஆகிறது. அதுவே அதை ஆதரிக்கிறது அப்படின்னு போயிடுது. அப்புறம் இந்த இருபடை மெய்க்காட்டு உடன்பாடு ஆகிய இரண்டால் விவரிக்கப்படுவது இடைநிலை. இந்த இடைநிலை ஒன்று வருது. இதுல என்னன்னா இது கொஞ்சம் குழப்பம் வரும். இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டே ஒண்ணு மேல ஒண்ணு பழி சொல்றது என்ன, அப்புறம் ஒண்ணுக்கு ஒண்ணு துணையாவது எல்லாம் பார்த்துட்டோம். இதுல என்னன்னா எப்படி இதுவே தடையாகவும் இதுவே இது துணையாகும், தடையாகவும் துணையாகவும் எப்படி ஆகும் அப்படிங்கறத இந்த இடைநிலையில விளக்குகிறாங்க. என்னன்னா சம்பந்த ஞானமும் உபாயத்தின் துணைவும் பேற்றில் பதற்றத்திற்கு தடையாக இருப்பது. சம்பந்த ஞானம் என்ன? பிரணவம். உபாயத்தின் துணிவு என்ன? நம்ம பதார்த்தம் இல்லைங்களா? அதாவது அவனுக்கே நாம் உற்றவர்கள், அவனுக்கே அடிமை, அவனுக்கே சொந்தம்ங்கிற சம்பந்த ஞானம் தெரிஞ்சு போச்சு. அவனே உபாயம் அப்படிங்கிறதும் தெரிஞ்சு போச்சு. இந்த ரெண்டும் பேற்றில் வரை சீக்கிரமாக அவன் அடையணும் அந்த மனநிலைக்கு தடையாக எப்படி அமையும் அப்படிங்கிறது இந்த காலம்ல போட்டிருக்காங்க. என்னன்னா ஆத்மாவிற்கு அடிமைத்தன்மை ஸ்வரூபம். ஆத்மாவுக்கு பல குணங்கள் இருந்தாலும் அதுவே ஞானமயமானது, உள்ளும் புறமும் ஞானத்தால் நிறைந்தது, ஆனந்தமே அதன் வடிவம் எல்லாம் சொல்லிட்டோம். அதெல்லாம் புற இதழ்கள் போல, ஒரு மலருக்கு புற இதழ்கள் போன்றது ஞானமும் ஆனந்தமும். அதுடைய அக இதழ் போல, அந்த ஆத்மா என்ற மலருக்கு அக இதழ் போலே அதுடைய ஸ்வரூபத்தை நிரூபிப்பதாக இருக்கக்கூடிய குணம் அடிமைத்தன்மை. ஒரு பொருளுக்கு அடிமைத்தன்மை இல்லைன்னா அது ஜீவாத்மா இல்லை. ஸ்வஸ்வரூப நிரூபக குணம். மல்லிகை அந்த மனத்தை இப்ப எங்கேயாச்சும் மல்லி ஒரு பூ ஒழிச்சு வச்சிருந்தா கூட அந்த வாசனை வச்சே நம்ம சொல்லிடலாம் மல்லிகைப்பூ அங்க இருக்கு அப்படின்னு சொல்லிடலாம். அந்த மனத்தை கொண்டுதான் அந்த மலரை நாங்க நிர்ணயம் பண்றோம். அதே மாதிரி இந்த அடிமைத்தன்மை, இந்த சேஷத்துவம் அப்படிங்கிற குணத்தை கொண்டுதான் இது ஜீவாத்மா அப்படின்னு நம்ம நிர்ணயம் பண்றோம். ஆத்மாவிற்கு அடிமைத்தன்மை ஸ்வரூபம். அந்த அடிமைத்தன்மை இல்லாத போது அந்த ஆத்மாங்கிற பேரு அதுக்கு பொருந்தாது. அப்படி வச்சுக்கணும். ஆத்மாவிற்கு அடிமைத்தன்மை ஸ்வரூபம். இட் இஸ் நேச்சர், இயல்பு. ஆத்மாவிற்கு அடிமைத்தன்மை வந்தேறியது அல்ல, அக்வயர்ட் ப்ராப்பர்ட்டி கிடையாது, நேச்சுரல், இயல்பாகவே ஆத்மா அடிமை. ஆத்மாவிற்கு அடிமைத்தன்மை ஸ்வரூபம். அதுதான் அதனுடைய வடிவம், அதனுடைய நேச்சர், அதனுடைய இயல்பு. ஆகையால் இறைவன் தானே அங்கீகரிக்க காத்திருக்க வேண்டும். நீதான் அடிமையாச்சே. நீ அடிமையா இருக்கும் போது சுவாமி நச்சக்கூடாது. எப்ப என்ன கூப்பிட்டுப்ப, என்ன இப்ப கூப்பிட்டுப்பேன்னு சுவாமியை நச்சக்கூடாது, பேசாம இருக்கணும். அதுதான் உன்னுடைய ஸ்வரூபத்துக்கு ஏற்றது, அடிமைத்தன்மைக்கு ஏற்றது. என்னன்னா ஆகையால் இறைவன் தானே அங்கீகரிக்க காத்திருக்க வேண்டும். ஆச்சுங்களா? தன் பேற்றுக்கு பதறுதல், தன் பிரயோசனத்தில் முதலிடுகை ஆகியவை ஜீவஸ்வரூபத்திற்கு முரணானவை. ஐயோ எப்ப கிடைக்கும் எப்ப கிடைக்கும் அந்த பதறுவதும், பிரயோஜனத்தில் முதலிடுகை, ஏதாச்சும் பண்ணலாமா, இப்படி சும்மா இருந்தா ஒண்ணும் நடக்காது போல இருக்கே, ஏதாச்சும் ஒண்ணு பண்ணலாமா என்று முதலிடுகை, இதெல்லாம் ஜீவஸ்வரூபத்திற்கு முரணானவை. ஆத்மாவுடைய தன்மைக்கு பொருந்தவே பொருந்தாது. எனவே தன் முயற்சியை விளக்க வேண்டும். உபாயமாக கொள்ளுதல மட்டும் விளக்குனா போராது, பேற்றுக்கு அவசரப்படுதலிருந்தும் விளக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. எனவே தன் முயற்சியை விளக்க வேண்டும். நானே முயன்று போய் அவனை அடைவேன் என்ற முயற்சியை விளக்க வேண்டும். இந்த முயற்சியை விளக்குவதான உபாயத்தின் துணிவுக்கு
உதவி புரிவது சம்பந்த ஞானம். புரிஞ்சுங்களா? இப்படி தானே இப்படி முயற்சி பண்றான் இல்ல, இந்த முயற்சியை விளக்குவது. முயற்சியை விளக்குவது எது? உபாயத்தில் துணிவு. நம பதார்த்தம். நான் மம, என்னை நான் காத்துக்கொள்ள வல்லேன் அல்லேன் அப்படின்னு சொல்ற அந்த நம பதார்த்தம் தான் இதை இந்த நெடுக்கும், தடுத்தும், இந்த தடுத்து நிறுத்தும், இந்த பேச்சில் பதற்றத்தை தடுத்தும் நிறுத்தும். அதுக்கு உதவியாக இங்க இருக்கிறது எது? தடுத்து நிறுத்துவதற்கு உதவியாக இது இருப்பது எதுன்னா சம்பந்த ஞானம். இந்த உபாயத்தில் துணிவுக்கு உதவியாக இருப்பது சம்பந்த ஞானம். எதில் உதவியாக இருப்பது? பேற்றில் வரையை தடுப்பதற்கு உதவியாக இருப்பது சம்பந்த ஞானம். உபாயத்தின் துணிவுக்கு உதவியாக இருப்பது சம்பந்த ஞானம். பேற்றில் பதற்றத்தை குறிப்பதற்கு உபாயத்தின் துணிவிற்கு துணையாக இருப்பது சம்பந்த ஞானம். இதெல்லாம் சம்பந்த ஞானமும் உபாயத்தின் துணிவும் எப்படி பேற்றில் வரையை தடுக்கின்றன அப்படிங்கறதெல்லாம் இந்த பக்கம். இப்போ இதே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இது உதவி புரியும். பேற்றில் வரைக்கு இவை உதவி புரியும். எப்படி? உபாயத்தின் துணிவும் சம்பந்த ஞானம் ரெண்டு பேரும். அது எப்படின்னாக்கா, சம்பந்த ஞானமும் உபாயத்தில் துணிவும் பேற்றில் பதத்திற்கு துணை போகும் நிலை. இப்ப நம்ம இது வரைக்கும் பார்த்தது தடையாக நிற்பது. இப்ப அது துணை போகுது. எப்படின்னு பார்த்தா, எம்பெருமானிடத்தில் ஏற்பட்ட கழிபெரும் காதல் உபாயத்தில் மூட்டக்கூடும். அந்த எண்ணெய் இல்லாத காதல், ஐயோ இப்படி உட்பட்ட ஒரு அருமையான பொருள் இதோ கை கெட்ட தூரத்துல இருக்கு, கை கெட்ட மாட்டேங்குது அப்படிங்கிற அந்த அவசரம், அந்த ஆத்திரம் வரும் பொழுது என்னவாச்சும் பண்ணி, ஏதாச்சும் பண்ணி நாம் இவனை அடைந்து விடலாமா அப்படின்னு அந்த உபாயத்திலே மூட்டக்கூடும். எனவே இந்த பதற்றத்தை உபாயத்தில் துணிவு விளக்க பார்க்கும். நம பதம். அப்பா, நம்ம எம்பெருமானையே உபாயமாக பற்றி ஆகிவிட்டது. இனி நீ என்னதான் உனக்கு பேற்றில் பதற்றமாக இருந்தாலோ, என்னதான் உன்னுடைய ஆவல் எல்லாம் மீறியதாக இருந்தாலோ, இன்னொரு உபாயத்துல தயவு செய்து நீ போய்விடாதே, உன்னுடைய ஸ்வரூபத்துக்கு அது ஏற்றதல்ல அப்படின்ட்டு இந்த உபாயத்தில் துணிவு அதை விளக்கப்பார். ஆச்சுங்களா? ஆனால் வகுத்த விஷயமான பெருமான் விஷயத்தில் உண்டாகும் கழிபெரும் காதல் ஸ்வரூபத்திற்கு புறம்பானது அல்லவே அல்ல. இதுதான் முக்கியமான பாயிண்ட். அந்த கழிபெரும் காதல் இது உபாயமே ஆகவே ஆகாது. இந்த எல்லை மீறி ஆசையால நான் அவனை அடைவதற்கு முயற்சி செய்கிறேனே தவிர நான் உபாயத்தை மேற்கொள்ளவில்லையே அப்படிங்கிற எண்ணம் அங்க வரும் அல்ல. எனவே இதை விளக்க தேவையில்லை. இது உபாயமாக ஆகவே ஆகாது. கழிபெரும் காதல், எல்லை மீறிய காதல், சொல்ல உணாத அந்த ஆசை, அந்த பேற்றில் வரை இருக்குமே தவிர அது உபாயம் ஆகாது. எம்பெருமானை அடைவதற்கு அது ஒரு மார்க்கமாக, கர்மயோகம் போலவோ, ஞான யோகம் போலவோ, பக்தி யோகம் போலவோ அந்த கேட்டகரியில இதை போட முடியாது. பேற்றில் வரை அனுபவிக்க ஆசையை தவிர அது உபாயம் ஆகாது அப்படின்னு கிளியரா இங்க சொல்லிடுறாங்க. இது விளக்கினாலும் போகாது, நீ என்னதான் கஷ்டப்பட்டாலும் போகாது. அப்படி நீ சரி தன்னிப்தா வரும்போது வரட்டும் அப்படின்னு அந்த அனுபவம் கூட இல்லாம நீ இருந்தாயாகில் நீ அச்சித்துக்கு சமானம். அச்சித்துக்கு சமானம் இருக்கும். அந்த அச்சித்திலிருந்து வியாவிருத்தி, அந்த அச்சித்திலிருந்து வேறுபட்டது இந்த ஜீவன் அப்படின்னு காட்டுவதற்காகத்தான் இந்த துவரை அங்கே இருக்கிறது. ஆச்சுங்களா? விளக்கினாலும் போகாது. இவ்விடத்தில் விளக்கு முயற்சியை குலைத்து உபாயத்தின் துணிவிற்கும் பேற்றில் பதற்றத்திற்கும் புரிவது சம்பந்த ஞானம். அப்படி அங்க தடுக்கிறதுக்கு உதவி போற அதே சம்பந்த ஞானம் இங்க அந்த தடுப்பதை விளக்குவதற்கு துணை போகிறது இந்த சம்பந்த ஞானம். ஏன்னா இந்த பேற்றில் வரை அந்த மிதமிஞ்ச கழிப்பெரும் காதலை தவிர இது உபாயம் ஆகாது. மேலும் அதை தவிர்க்க நினைத்தாலும் தவிர்க்க போகாது. எனவே அதை விளக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ட்டு விளக்கும் முயற்சி குலைத்து விடுகிறது. விளக்க வேண்டாம், இருந்துட்டு போட்டோம், அந்த ஆசை அப்படியே இருக்கட்டும் என்று உபாயத்தில் துணிவிற்கு பேற்றில் பதத்திற்கும் துணை போவது சம்பந்த ஞானம். சம்பந்த ஞானம், சம்பந்த ஞானம் தான் அவனுக்கே உரியவன், எனக்கு உரியவன் அல்ல, பிறருக்கும் உரியவன் அல்ல. அந்த இது இந்த பேற்றில் வரைக்கு துணை போகும். விளக்க வேண்டாம், இது உபாயத்துல போகவே போகாது அப்படின்னு சொல்றாங்க. சித்தோபாயமான இறைவனையே பற்றி அவனுக்கு மகிழ்ச்சி அளிக்கும் கைங்கரியத்தில் சேர்வது எப்போது என்று காத்திருப்பவர்கள் பேற்றில் காலம் தாழ காரணமில்லை. எனவே பேற்றில் பதற்றம் தவறல்ல என்று பேற்றில் பதற்றத்திற்கு அனுகூலமாக இருப்பவை உபாயத்தின் துணுவும் சம்பந்த ஞானமும் ஆகும். ஒன்ன சப்போர்ட் பண்ணிட்டே வரும். எதிர்க்கிற நிலையும் தடையாகிற நிலையும் பார்த்தோம். இப்ப அதையே தூண்டுகிற நிலையும் நம்ம பார்த்தோம்.
சித்தோபாயமான இறைவனையே பற்றி. சித்தோபாயம்னா சித்தமாக இருக்கக்கூடிய உபாயம், தயார் நிலையில இருக்கான். இவ என்னை காப்பாத்துன்னு சொல்ல வேண்டியது ஒண்ணுதான். சரணம்னு அவனுடைய திருவடிகளை பற்ற வேண்டியது ஒண்ணுதான். சித்தமாக இருக்கக்கூடிய உபாயம். மத்த கர்ம ஞான பக்தி யோகங்கள சாத்தியோபாயங்கள்னு பேரு. அதாவது நான் பண்றேன், நீ கொடு, நான் எஃபர்ட் எடுக்கிறேன், நீ எனக்கு பலனை கொடு அப்படின்னு கேட்குது. ஆகையால் அவையெல்லாம் மோட்ச சாதனங்கள் எல்லாமே சாத்தியோபாயங்கள். சாத்தியக்கூறாக நான் இதை பண்ணுகிறேன், நீ எனக்கு பலனை தர வேண்டும் என்று கேட்கிறது. இங்க சித்தோபாயம், சித்தமாக இருக்கும் உபாயமா, சித்தமான உபாயமா இருக்கும் எம்பெருமானையே பற்றி அவனையே அடைவது. ஆகையாலே சித்தோபாயமான இறைவனையே பற்றி அவனுக்கு மகிழ்ச்சி அளிக்கும் கைங்கரியத்தில் சேர்வது எப்போது? அவனுடைய முகமலர்ச்சிக்காகவே நான் கைங்கரியத்தை செய்வது எப்போது அப்படி என்று காத்திருப்பவர்கள் பேற்றில் காலம் தாழ காரணமே இல்லை. எனக்கு சம்பந்த ஞானம் தெளிவா தெரியும். நான் மற்றவர்களுக்கு உரியவன் அல்ல, எனக்கு உரியவன் அல்ல, எம்பெருமான் ஒருவனுக்கே உரியவன். சம்பந்த ஞானம் எனக்கு இருக்கு. உபாயத்தில் துணிவு, எனக்கு அவனே உபாயம், இன்னொரு உபாயத்தை நான் மனதாலும் நினைத்து பார்க்க மாட்டேன் என்கிற துணிவும் எனக்கு இருக்கு. கைங்கரியம் செய்ய வேண்டும் என்ற எல்லை மீறி ஆவலும் இருக்கு. இதெல்லாம் இருக்கும்போது ஏன் காலம் தாழ்கிறது அப்படிங்கிற மனநிலை அவனுக்கு இருப்பது சகஜம்தான். காலம் தாழ காரணம் இல்லை. எனவே பேற்றில் பதற்றம் தவறு அல்ல. இதனால நான் அவனை அடைய வேண்டும் என்று துடிப்பதில் எந்த விதமான தவறுமே கிடையாது என்று பேற்றில் பதத்திற்கு அனுகூலமாக இருப்பவை உபாயத்தின் துடிவும் சம்பந்த ஞானம். இப்படி போய் இப்படி வராங்களே தவிர இருக்கிறதே எங்க மூலம்தான். சம்பந்த ஞானம் ஒண்ணு, உபாயத்தின் துணிவு, பேற்றில் பதற்றம். இது மூலம் எதுவுமே தப்பில்லை அப்படிங்கிற மாதிரி கடைசியில கொண்டு வந்துடுறாங்க. இப்படி சம்பந்த ஞானம் இரண்டிற்கும் துணை புரிவதாவது பேற்றில் பதற்றத்துக்கு தடைகளான சம்பந்த ஞானமும் உபாயத்தின் துணிவும் இரு வேறுபட்டாலே அதற்கு அனுகூலமாறு ஆக இருப்பது இடைநிலை. இடைநிலை இதுதான் இடைநிலை அப்படின்னு சொல்றாங்க. தடையாகவும் இருக்கலாம், அனுகூலமாகவும் இருக்கலாம். தடையாக உபாயத்தில் மூட்டி விடுமோ என்ற அஞ்சுகை இருக்கும் பொழுது தடையாக இருக்கும். இது உபாயமாகவே ஆகாது அப்படிங்கிற அந்த துணிவு இருக்கும்போது அது அனுகூலமாக முடிந்துவிடும். அப்படிங்கிறது இதுதான் இந்த இடைநிலை அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் உதிர்தல் கொண்டாட்டம் என்னும் இறுதி நிலை. அனுகூலமாக தோன்றும் சம்பந்த ஞானமும் உபாயத்தின் துணிவும் இறைவன் தானே அங்கீகரிக்கும் வரை ஆறி இருத்தல், பொறுமையாக இருத்தல் அமையும் என்னும் பேற்றில் பதற்றத்திற்கு தடையாக அமர்கின்றன. ஆறி இருப்பது, அவசரப்படாது. சம்பந்த ஞானம் இருக்கு, அவனுக்குதான் அடிமை, அவன் தான் ஆண்டான், எப்பவும் கைவிடவே மாட்டான். ரட்சகன், நான் ரட்சிக்கப்படும் பொருள் கண்டிப்பா தெரியும். உபாயமும் வேறு கிடையாது, அவனே உபாயம். இப்படி இருக்கும் பொழுது பேர் எப்படி தப்பும்? தப்பவே தப்பாது என்று ஆறி இருக்க வேண்டும். அதை விட்டுட்டு பதற்றப்பட்டா அதுக்கு தடையாக இந்த சம்பந்த ஞானமும் உபாயத்திற்குள்ளில் அமைகின்றன. அடுத்தது, ஆனால் பேற்றில் பதற்றமானது சம்பந்த ஞானம் உபாயத்தில் துணி ஆகிய இரண்டையும் மீறி செல்லும். அவனுடைய அழகிலும் அந்த குணத்திலும் ஈடுபட்டு அவனே உபாயமாகவும் ஆன பிறகு அந்த கைங்கரியம் செய்ய வேண்டும் என்ற அந்த மிக மிஞ்சிய ஆவல் இருக்கும் பொழுது இந்த தடைகளை மீறி அந்த பேற்றில் பதற்றம் செல்லும். அந்த எல்லை மீறி ஆவலானது இந்த தடைகள் எல்லாம் மீறி செல்ல துணியும். அப்படி மீறி செல்கையில் பேற்றில் பதற்றம் சம்பந்த ஞானத்திற்கும் உபாயத்தின் துணிவிற்கும் தாழ்வினை உண்டாக்காது. இப்படி அவசரப்பட்டு போறாவே, இப்படி பேற்றை நாமே அடைய வேண்டும் என்று அவனே நமக்கு தலைவராக இருந்த பொழுதிலும் அவனே உபாயமாக இருந்த பொழுதிலும் என்னுடைய அவசரம் காரணமாக அவனை அடைய வேண்டும் என்ற ஆத்திரத்தின் காரணமாக நான் முற்படுகிறேனே, நானே முற்படுவது தவறாகுமோ அப்படின்னா ஆகவே ஆகாது. அது சம்பந்த ஞானத்திற்கும் உபாயத்தில் துணிவுக்கும் தாழ்ச்சியை ஏற்படுத்தாது. சம்பந்தத்தை மீறுவதாகவும் இருக்காது, வேறு உபாயத்தில் ஈடுபடுவதாகவும் இருக்காது அப்படின்னு சொல்றாரு. மாறாக இவை இரண்டும் கொண்டாடத்தக்கதாக இருக்கும். ஏன்னா ஆத்மாவுடைய ஸ்வரூபமே அங்க கைங்கரியம் தானே. சேஷத்துவத்தால கைங்கரியத்தால சேஷத்துவம். அந்த கைங்கரியத்தை செய்யணும் அப்படின்னு இந்த ஆத்மா எல்லை மீறி ஆவலால செல்லும் போது அது சம்பந்த ஞானத்திற்கோ உபாயத்தின் துணிவிற்கோ தாழ்ச்சியை ஏற்படுத்தாது. இது கொண்டாடத்தக்கதாகவே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி பேற்றில் பதற்றமானது சம்பந்த ஞானத்திலும்
உபாயத்தில் துணிவையும் மீறுதலும் அங்கரம் மீறுவதால் கொண்டாடத்தக்கையமாக இருக்கிறது. இதுதான் இறுதி நிலை. தடை முதல்ல பழி சுமத்துறது என்ன, அப்புறம் தடை போடுறது என்ன, அப்புறம் கடைசியில எல்லாமே அவனே அப்படின்னு வரும் பொழுது அவனே எல்லாவித உரமும் அவனே, அவனே உபாயம், அவனுக்கே கைங்கரியம் செய்ய வேண்டும். அதுவே ஆத்மஸ்வரூபம்னு தெரிஞ்சப்போ எல்லாம் ஒன்னாயிடும். ஒன்னான அப்புறம் எல்லாமே கொண்டாடத்தக்கதாக, இந்த பேச்சில் வரை கொண்டாடத்தக்கதாக ஆகி வருகிறது. இதை நம்ம ஒரு சின்ன ஷார்ட் இதுவா போட்டிருக்கோம். இதை படிச்சா கொஞ்சம் ஈஸியா இருக்கலாம். சூத்திரம் 138 காட்டப்பட்ட விஷயங்களின் சுருக்கம் இப்ப விவரமா பார்த்த வேண்டும். அதை ஷார்ட்டா பண்ணிருக்கோம். சோ முதல் நிலையில பிரக்ஞாவஸ்தை. பிரக்ஞாவஸ்தை முதல்ல பார்த்தோம் இல்லையா? நம்மாழ்வாருக்கு 3 விதமான பிரக்ஞாவஸ்தை, 3 மனநிலைகள் என்னன்னு பார்த்தோம். அதுதான் தோழி, தாய் மற்றும் தலைவி அப்படின்னு பார்த்தோம். சோ பிரக்ஞாவஸ்தை ஃபர்ஸ்ட் திருத்தாயார், தோழி, அந்த 2 எடுத்துக்கோங்க. அப்புறம் இந்த நிலைக்கான சொற்றொடர் பழி. முதல் நிலை நம்ம பழி தானே பார்த்தோம் இல்லையா? தாயார் தோழி மேல பழி போடுறா, தோழி தாயார் மேல பழி போடுறா. அதுதான் முதல் நிலை. அதுக்கு விளக்கம் என்னன்னா, தலைவி நிலைக்கு நீரே காரணம் என்று திருத்தாயாரும் தோழிமாரும் ஒருவர் மீது ஒருவர் பழி போடுவது. இதுதான் முதல்ல நம்ம பார்த்தோம். இது உள்ளுரை பொருள் என்றதா சம்பந்த ஞானம் மற்றும் உபாயத்தில் துணிவு ஆகிய இரண்டுமே பேற்றில் பதற்றத்திற்கு காரணமாகும். அந்த மாதிரி. அப்புறம் அடுத்தது தலைவி. தலை இந்த நிலைக்கான சொற்றொடர் மேலெழுத்து. ஃபர்ஸ்ட் பழி பார்த்தோம், அப்புறம் மேலெழுத்து பார்த்தோம். இவ்விருவர் கூற்றையும் தலைவி ஏற்படுது. நீதான் காரணம் பழி போட்டதை தலைவி ஏற்றுக்கொள்கிறார். அதாவது சம்பந்த ஞானம் உபாயத்தில் துணிவு ரெண்டுமே பேற்றில் பதற்றத்திற்கு காரணம் என்று சொல்லப்படுகிறது. அப்புறம் இடைநிலை தோழி. அந்த நிலைக்கான சொற்றொடர் இருவடை மெய்க்காட்டு. தோழியானவள் திருத்தாயார் மற்றும் தலைவி ஆகியோரின் கருத்திற்கு சூழ்நிலைக்கு ஏற்ப துணை போவது. அதுல உள்ளுரை பொருள் என்னன்னா, சம்பந்த ஞானம் என்பது உபாயத்தில் துணிவு மற்றும் பேற்றில் பதற்றம் ஆகிய இரண்டிற்கும் சூழ்நிலைக்கு ஏற்ப துணை போவது. அந்தந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி துணை போவது. அப்புறம் தலைவி உடன்பாடு. இருப்படை மெய்க்காட்டுக்கு நெக்ஸ்ட் உடன்பாடு பார்த்தோம். தன் நிலைக்கு இறங்கி உதவாத தாய், தோழி ஆகியோர் அந்த உறவே காரணமாக தனக்கு உறுதியான உதவுவார்கள் என்று உறவின் காரணமாக உறுதி கொள்கிறாள் இந்த தலைவி. முதல்ல அவங்க தூங்குறாங்களேன்னு சொல்லிட்டு, அதாவது ஒண்ணுமே நமக்கு உதவி புரியவில்லைன்னு வெறுத்து பேசுகிறாள். ஆனா கடைசியில இவர்கள் தான் நமக்கு உதவுவார்கள் என்று அந்த உறவை அவள் மதிக்கிறாள். சம்பந்த ஞானம் மற்றும் உபாயத்தில் துணிவாக இரண்டும் பேற்றில் பதத்திற்கு சூழ்நிலைக்கேற்ப துணை போகுது. அது தடையாகவும் இருக்கலாம், அது துணை போகவும் போகலாம். அப்புறம் இறுதி நிலை என்னன்னா, தலைவி உதறுதல். அதாவது தலைவி மற்ற இருவரையும் உதறுகிறார். நீங்க 2 பேருமே எனக்கு வேணாம், நீங்க சொல்ற எதுவுமே எனக்கு சரி வரல, நான் உங்களை உதறிவிட்டு செல்கிறேன். பேற்றில் பதத்திற்கு மற்ற நிலைகளும் மீறி செல்கிறார். சம்பந்த ஞானத்தையும் உபாயத்தில் துணையும் மீறி செல்கிறது இந்த பேற்றில் வரை. அப்புறம் தோழி, தாய் கொண்டாட்டம். தம் இருவரையும் மீறி தலைவி தலைவன் அடைய முற்பட்டதை தாய், தோழி இருவரும் கொண்டாடுகிறார்கள். பேற்றில் பதற்றமானது உபாயத்தில் துணிவையும் சம்பந்த ஞானத்தையும் மீறி செல்வது கொண்டாடத்தக்கதாகிறது. இதுதான் இறுதி நிலை. அந்த பேற்றில் வரையானது சம்பந்த ஞானத்தையும் உபாயத்தில் துணிவையும் மீறி செல்கிறது. ஏன்னா இயல்பு அது தானே. சம்பந்த ஞானத்தை அடிப்படையாக கொண்டுதானே இந்த பேற்றில் வரை வந்தது. அவனே உபாயம் என்று உபாயத்தை துணிவு இருந்ததால் தானே இந்த பேற்றில் வரை வந்தது. ஆகையால இது கொண்டாடத்தக்கது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஒன்னாயிராங்க. தலைவி, தாய், தலைமகள், இங்க பிரணவம், நமபதம், நாராயணபதம் எல்லாம் கடைசியில கொண்டாடத்தக்கதாக எம்பெருமானை அனுபவிப்பதாக முடிகிறது. அவனுக்கு அவனுடைய முகவுகப்புக்காகவே, என்னுடைய முகவுகப்பிற்காக அல்ல, எனக்கும் அவனுக்கும் முகவுகப்பிற்காக அல்ல, அவன் முகவுகப்பிற்காக மட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு உனக்காகவே என்னை கொள்ளுவாயாக என்று அந்த முகவுகப்பை பார்ப்பதே இந்த ஜீவனுக்கு பெரிய ஆனந்தத்தை கொடுக்கிறது. அதை அடையும் நிலையை அடைந்து வருகிறார். அதுதான் நம்மாழ்வார்க்கு ஏற்பட்ட அந்த நிலை. இந்த 3 பிரக்ஞாவஸ்தையிலிருந்து இந்த 3ஐயும் சொல்லி இதை ஒரு மாதிரி கொண்டாந்து இந்த மாதிரி அழக முடிச்சிருக்காங்க. அதாவது அந்த வேற மனநிலை நம்மாழ்வாருக்கு ஏற்பட்டது. அதாவது வேற உபாயத்தில் அவர் போகவே மாட்டாரு. இந்த மிதமிஞ்சிய ஆவல் உபாயத்தில் மூட்டி விடுமோ என்கிற அந்த பயம். ஆனால்
அது ஒரு காலத்திலும் உபாயத்தில் மூட்டவே மூட்டாது, எம்பெருமானை அனுபவிக்கிறது அது அனுமதிக்கத்தக்கதே அப்படின்னு சொல்லி அந்த முடிவு வந்து இது கொண்டாடத்தக்கது அப்படின்னு கொண்டாந்து முடிச்சு விட்டுருவாங்க. இதுக்கு வந்து அடுத்த சூத்திரம் இது கொஞ்சம் ஒரு மாதிரி கொஞ்சம் கஷ்டமானதுதான், கொஞ்சம் கஷ்டம். அடுத்த கிளாஸ் பார்த்துக்கலாம். இதுக்கு வேண்டி இதுல போனாக்க ரொம்பவே ஹெவியா போயிடும். இப்ப இது வரைக்கும் ஏதாச்சும் கேட்கணும் அப்படின்னால இன்னொரு வாட்டி ரிப்பீட் பண்ணனால பண்ணி சுத்தமா ஆ